career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rabbit, India's finest audio wearable brand. Starting at 999. 3 கேரக்டர்ஸ் ஆகும்போது அது வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பேஸ்ல கதை இருக்கும். குடியில நீங்க ஈஸியா நீங்க பேரலல் பண்ணலாம். 2 கேரக்டர், ஒரு த்ரிஷா, ருத்ரா, குடி, அன்பு 3 பேரோடையும் அந்த ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும்ல, இவங்க 2 பேருக்குள்ள ஒன்று இருக்கும். அவங்க எப்படி அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து 3 பேருக்குள்ள கிரியேட் பண்ண. விசாரணையோட அந்த முத்துவேல் கேரக்டர் தான் எனக்கு மைண்டில் வந்து ஒரு சிஸ்டமோட இதுக்குள்ளே மாட்டிக்கிட்ட ஒருத்தன் அப்படின்றது எனக்கு டக்குன்னு சமுத்திரனி சார் பேசி எனக்கு வந்ததுனால நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், கணி சார் பண்ணால் நல்லா இருக்கும் சார். சாரோட பேரே இந்த கேரக்டரே நான் முத்துவேலாக தான் வச்சுருந்தேன் படத்துக்கு. அது கணி சாரும் அதை சொன்னாங்க. ஸோ எனக்கு என்னன்னா அது இன்ஸ்பயர் ஆனதே நான் அங்கேருந்து தான்றதுனால விசாரணையோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அவன் வந்து துரியோதனன் பக்கம் நிற்கணுமா இல்லை நியாயத்தோட பக்கம் நிற்கணுமா அப்படின்னு அவன் யோசிச்சானா என்ன ஆயிருக்கும். அதில் துரியோதனன் இன்னும் எவிடென்ட்டாக அவனுக்கு வந்து தப்பானவனா தெரிஞ்சிருந்தா அவன் என்ன பண்ணியிருப்பான். எனக்கு அங்கே இருக்கண்ணி அந்த இவங்க ரோஷினி பண்ண கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். எனக்கு ஒரு டைனமிக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த அங்கே இருக்கண்ணி. ஸோ ஃபேவரட்டாக நான் அதை தான் சொல்லுவேன். அந்த ஏதாவது ஒரு தாக்கம் இருந்ததா எழுதும் போது? டெஃபினட்டாக இதை சொல்லுவாங்கன்னு தெரியும், பட் சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணிடுவோம். பிரிமன் சார் படம் பார்த்துட்டாரு. படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கரெக்ஷன் சொன்னார், நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. இந்த அப்பத்தாவோட டெத் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து சீனாக தான் ட்ரீட் பண்ணியிருந்தேன். எனக்கு அதுக்குள்ளே ஒரு சின்ன எமோஷன் இதெல்லாம் கிரியேட் பண்ண சொல்லி ஸ்பேஸ் வந்து அவர் தான் சொன்னார். எனக்கு என்ன பயம்னா இதெல்லாம் ரொம்ப மெலோ ட்ராமாவாக இருக்குமா, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது கிரிஞ்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்குள்ளே போயிடுமான்ற பயத்திலேயே தான் நான் முழுப்படுத்தி எடுக்க வேண்டியதாக இருந்தது. சூரியோட இன்ட்ரடக்ஷன் எதுக்கு அந்த அவன் ஒரு இதுக்குள்ளே இருந்து அப்படி ஒரு நார்மலான ஆளாகவே இன்ட்ரடியூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லியிருந்தார். கருணாவுக்காக ஒரு வெட்டு வாங்கினான். அந்த கேரக்டரே என்னன்னா அந்த வெட்டு அந்த படம் ஃபுல்லாக இருக்கும். அது எனக்கு அந்த ஓப்பனிங்காக நான் அதை பார்க்கல, இன்ட்ரோடக்ஷன் ஷார்ட்டாக பார்க்கல, எனக்கு சொக்கனோட கேரக்டராக நான் அதை பார்க்கல. 364 நாள் அவர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஒரு நாள் வந்து கோயில் திருவிழா அன்னைக்கு அவன் தான் சாமி ஆடி அவன் தான் துண்ணூறு போடுவாங்க. அந்த துண்ணூரை வாங்குறதுக்கு எல்லாரும் ஊரே வெயிட் பண்ணுவாங்க. இப்படி ஒரு கேரக்டரை சொன்னார் என்கிட்ட. அவனுக்கு பர்சனல் லைஃபே இல்லாத போது அவன் இவனுக்கு விசுவாசமாக இருந்தான்னு சொல்கிறத விட பர்சனல் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி கூட ஒருத்தர் விசுவாசமாக இருந்தான் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் அதை அண்டர்லைன் பண்ணணும். அப்போ எனக்கு ஒரு பர்சனல் லைஃப் தேவைப்படுது. ஆதினா எனக்கு மைண்டில் அதுதான் வரணும். எனக்கு வேறு எந்த அவனை பற்றின வேறு எந்த இமேஜும் வரக்கூடாதுன்னும் போது காஸ்டியூமில் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஒரே துணியில் ஒரு 5 ஷர்ட்டோ 6 ஷர்ட்டோ வாங்கிட்டு படம் ஃபுல்லாக இதுதான், நோ காஸ்டியூம் சேஞ்ச். இப்போ நான் கருணாவுக்கு ஒர்க் பண்ணும் போதும் இனிஷியல் இதில் வந்து கொஞ்சம் லூஸ் ஷர்ட்ஸாக இருக்கும். கொஞ்சம் கான்ஃபிடென்ஸு இந்த இவனோட சேரும் போது கொஞ்சம் ஃபிட்டான ஷர்ட்ஸ் போடுவார். அந்த வில்லனிக்கு அந்த சேஞ்ச் ஓவர் அந்த கிரே ஷர்ட்ஸ்லேருந்து அவன் பிளாக்காக மாறும் போதெல்லாம் ஒரு நல்ல ஃபிட்டான ஒரு இது மாதிரியான ஒரு குர்தா மாதிரியான ஒரு இதில் இருப்பான். ஸோ இந்த படத்தில் உங்களுக்கு வந்து ஒரு மெயின் மோட்டிவ் ஒன்று விஷயம், கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் அதெல்லாம் தாண்டி பார்க்கும்போது அந்த 3 கேரக்டர்ஸ் அதுதான் இன்னைக்கு வந்து ஆடியன்ஸுக்குமே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயமாவுமே அந்த 3 கேரக்டர்ஸ் எப்படி பில்ட் பண்ணாங்க, அதை வச்சுட்டு ஸ்டோரி எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதும் போது எப்படி சார் அது வந்து அந்த 3 கேரக்டர்ஸ் வச்சு பில்ட் பண்ணிங்களா? ஏன்னா இப்போ அந்த பட்டயம், மினிஸ்டர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தள்ளி வச்சுட்டு அந்த 3 கேரக்டர்ஸ் தான் இன்னைக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா? ஸோ உங்களை எழுதும் போது எப்படி? ஜென்ரலி என்னன்னா இப்போ ஹீரோ வில்லன் இந்த அதுக்குள்ளே தான் நம்ம கான்ஃப்ளிக்ஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவோம், ஜென்ரலி சொல்கிறேன். ஸோ அதை வந்து நம்ம ஒரு 3 கேரக்டர்ஸ் ஆகும் போது அது வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பேஸில் கதை இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு நாம் இந்த ஆடுகளம் பண்ணும் போதோ ஆடுகளத்துலையுமே அந்த இது இருக்கும். இப்போ நீங்கள் இன்னும் டீகோட் பண்ணீங்கன்னா கொடியில் நீங்கள் ஈஸியாக நீங்கள் பேரலல் பண்ணலாம். 2 கேரக்டர், ஒரு த்ரிஷா ருத்ரா, கொடி, அன்பு 3 பேரோடையும் அந்த ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும்ல, இவங்க 2 பேருக்குள்ள ஒன்று இருக்கும். அவங்க எப்படி அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து 3 பேருக்குள்ள கிரியேட் பண்ண முடியும். ஜென்ரலாக என்னன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி 3 பேர் இருக்கிற கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து நமக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நம்ம இவங்க 2 பேரோட ஒரு பிளே, அங்கேருந்து இவரை நம்ம மேலே எடுத்துகிட்டு வர்றது, இது எல்லாமே நல்லாயிருக்கும் அதில். ஸோ தட் எனக்கு அந்த ட்ரையாங்கிள், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அந்த ட்ரையாங்கிள் ஸ்டோரி அப்படின்றது எனக்கு இதில் உண்மையிலேயே இந்த மினிஸ்டர் இதெல்லாம் சப்போர்ட்டிவ் தான். இந்த ட்ரையாங்கிள் ஸ்டோரியை தான் நான் நம்பினேன். இந்த கேரக்டர்ஸை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த லைஃப்பை அவங்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் அவங்க வந்து வாழ்க்கையாக பார்த்தாங்கன்னா அந்த உணர்வை அவங்க வந்து ஒரு கதை அனுபவமாக அவங்க அது ஈஸியாக போய் சேர்ந்துரும் அப்படின்றது தான். நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அந்த 3 கேரக்டர்ஸ் தான் எனக்கு முக்கியமாக இருந்தது அவங்களை கொண்டு போய் சேர்க்கறது. இப்போ இந்த அதர் விஷயங்கள் இருக்குல்ல, இப்போ அந்த மினிஸ்டருக்கு இருக்கிற கான்ஃப்ளிக்ட்டு, அப்புறம் வந்து போலீஸ் ஆஃபீஸர் வருது,
இதெல்லாம் இந்த 3 கேரக்டர்ஸ் எழுதிட்டு இதை எங்க நம்ம செட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்களா, இல்ல அந்த மெயின் கான்ஃப்ளிக்ட்ல இருந்து அப்புறம் வந்ததா, எப்படி நீங்க? இல்ல எனக்கு போலீஸ் கேரக்டர் வந்து எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கதைகளுக்குள்ள கண்டிப்பா ஒரு போலீஸ் இருக்கணும். இல்லைன்னா இந்த கதை வந்து நம்பகத்தன்மை இழந்துரும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கொலையோ இல்ல ஒரு ரிவெஞ்சோ ஒரு மர்டர் சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள போலீஸ் கன்ஃபார்மா ஒரு இது இருக்கும். அது ரொம்ப ஃபிளாட்டா ஒரு நல்ல போலீஸ் கெட்ட போலீஸ்னு இல்லாம ஏதாவது ஒரு டைனமிக்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னும் போது எனக்கு விசாரணையோட அந்த முத்துவேல் கேரக்டர் தான் எனக்கு மைண்ட்ல வந்தது. ஒரு சிஸ்டமோட இதுக்குள்ள மாட்டிக்கிட்ட ஒருத்தன் அப்படின்றது எனக்கு டக்குன்னு சமுத்திரகனி சார் பேசே எனக்கு வந்ததுனால நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், கனி சார் பண்ணா நல்லா இருக்கும் சார். சாரோட பேரே இந்த கேரக்டரே நான் முத்துவேலா தான் வச்சிருந்தேன் படத்துக்கு. அது கனி சாரும் அதை சொன்னாங்க. ஸோ எனக்கு என்னன்னா அது இன்ஸ்பயர் ஆனதே நான் அங்கிருந்து தான்றதுனால விசாரணையோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ஒரு அதிகார வரம்புக்குள்ள இருக்கிற ஒரு போலீஸ்காரனுடைய ப்ரெஷர், அவன் நல்லதோ கெட்டதோ அவனுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ், இதை நம்ம இந்த கதைக்குள்ள வச்சிடலாம். ஏன்னா நல்ல போலீஸ் கெட்ட போலீஸ்னு ஒரு மாதிரி போக வேணாம் அப்படின்றதுனால எனக்கு அந்த கேரக்டர் அப்படிதான் அந்த கேரக்டர் உள்ள வந்துச்சு. மினிஸ்டர் கேரக்டர் ஆப்வியஸா அந்த கதை மொத்த கதைக்கும் ஒரு வெளியில இருந்து ஒரு ஃபோர்ஸ் உள்ள வருது, ஒரு வில்லேஜுக்குள்ள இருந்து வெளியில, அதுதான் இந்த கதையினுடைய ஆரம்ப புள்ளி. ஸோ தட் அந்த கேரக்டர் அதுக்கப்புறமா வந்து சேர்ந்தது. ஸோ இந்த 3 கேரக்டர், ஒரு போலீஸ், அதுக்கப்புறமா இந்த மினிஸ்டர் கேரக்டர், இப்படிதான் அரைவ் ஆச்சு நம்ம ஸ்கிரீன் பிளேயோட. ஒரு போலீஸ், இப்போ சமுத்திரகனி மாதிரி ஒரு போலீஸ் இருக்கும்போது அவர் நீங்க சொன்ன மாதிரி தான் ஒன்று நல்லவராக இருப்பாரு, இல்லைன்னா கரப்டடா இருக்கணும். பட் அந்த கிரே ஏரியான்னு ஒன்று இருக்குல்ல, அந்த சிஸ்டம்குள்ள இருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு கரப்டடாகவும் இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. பட் அட் த சேம் டைம் என்ன விஷயம் எடுக்கணுமோ அந்த ஸ்டெப் எடுக்கிறாரு. ஸோ அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு விஷயம், அந்த மினிஸ்டர் கேரக்டருமே பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹை பவரில் இருக்கிறவங்க வந்து எப்போதுமே கிரவுண்ட் லெவலில் வந்து சண்டை போட மாட்டாங்க. அது இந்த படத்தில் இருந்தது. சில விஷயங்கள்லாம் அவர் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சுட்டு போகிறதாகட்டும், அவர் அது பர்சனல் எனிமிட்டியாக எடுக்காமல் அவருக்கு அது பிஸ்னஸ் தான் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் எப்படி யோசிச்சிங்க? ஏன்னா அந்த மினிஸ்டர் அகைன் நம்ம ரொம்ப நிறைய பார்த்துட்டோம் இல்லைங்களா. மினிஸ்டர் ஒருத்தர்னா அதில் என்ன அந்த கேரக்டருக்குள்ள என்ன கிரியேட் பண்ணலான்னும் போது இப்படி ஒரு ப்ராக்டிக்கலா ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு ஒரு 200 கோடியோ 250 கோடியோ கிடைக்குதுன்னா ஒரு 20 கோடியோ 30 கோடியோ கொடுக்கறதுக்கு அவர் தயங்க மாட்டாரு. இந்த கால்குலேஷன்ஸ் தான் இதுக்குள்ள. அப்ப அந்த கேரக்டருக்குள்ளேயே அதை வைக்கலாம். அப்புறம் அவர் அதை எப்படி அப்ரோச் பண்ணுவாரு, ரொம்ப ஒரு வில்லன் மாதிரி அவர் பண்ண மாட்டார். இது மாதிரி நிறைய அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான இதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு, பெரிய பவர்ல இருக்கவங்களுக்கு இதெல்லாமே அவங்க லைஃப் ஸ்டைலுக்குள்ள இருக்கிற ஒன்று தான். நிறைய நல்லவங்களும் இருக்காங்க. நம்ம கதைக்காக நம்ம எடுத்துக்கும் போது அந்த காமன் திங் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாத்தையும் நம்ம ஓரளவுக்கு ஏதாவது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணணும் அந்த கேரக்டர்ஸ்க்கு அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒர்க் பண்ணது தான் அந்த பொலிட்டிஷியனோட ரோல். ஆடியன்ஸ் வந்து அந்தந்த கேரக்டரை வந்து நம்ம ரியல் லைஃப்ல பார்க்குறோம், இல்லை ஒரு மீடியாலேருந்து நம்ம கேள்விப்படுற விஷயம், அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறாங்கல்ல. ஸோ அதுக்கான மெனக்கடல்கள் வந்து இது ரியலிசமாக நம்ம மேக்ஸிமம், இது கமர்ஷியல் ஃபிலிம் தான், ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் தான் எடுக்கிறோம். பட் ஸ்டில் அதை கிட்டத்தட்ட நம்ம வந்து அந்த ரியாலிட்டிக்கு க்ளோஸராக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எழுதும் போதே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் யோசிச்சு கான்ஷியஸ் டிசிஷன் தான். ஏன்னா நம்ம எவ்வளோ லைஃபுக்கு க்ளோஸராக போகிறோம். நான் சொன்னேன் இல்லையா, சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்லாம் நான் சொன்னேன் இல்லையா என்னோட படங்கள்ல. அந்த மாதிரி பார்க்கும்போது லைஃபாக நம்ம சொல்லப்படுற சில விஷயங்களோ சில போர்ஷன்ஸோ கனெக்ட் பெட்டராக இருக்குது. அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு கேரக்டர் ஆர்க்காக இருக்கட்டும், அவங்களோட பர்ஃபார்மன்ஸஸாக இருக்கட்டும். அப்புறம் நடிகர்களுக்கு வந்து எப்பயுமே என்னென்னா, நீங்கள் கரெக்டான சரியான ஆர்க்கை கொடுத்துட்டீங்கன்னா, சரியான சீன்ஸை கொடுத்துட்டோம்னா, சரியான நடிகர்களை போட்டுட்டோம்னா அவங்க அதை கரெக்டாக பண்ணிடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி எனக்கு இந்த கேரக்டர்ஸை, எனக்கு இந்த கதையினுடைய டெம்ப்ளேட் ஸ்டோரி, இதில் ப்ரெடிக்டபிலிட்டி இருக்குது, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கதையவே நம்ம ஸ்க்ரீன் பிளே பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்படின்னும் போது இதெல்லாமே அதில் நம்ம குறிப்பிட்டு இதெல்லாம் பார்த்து கரெக்ட் பண்ண வேண்டிய ஏரியா இல்லையா. அதெல்லாம் அந்த கான்சியஸோட தான் அப்ரோச் பண்ணணும். எனக்கு வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் டயலாக் இந்த ஃபிலிம், வடிவுக்கரசி அவங்க வந்து சொல்லுவாங்க, எனக்கு ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல வந்து இந்த சொக்கன் கேரக்டர் வந்து எந்த சைடு நிக்காம இருக்கிறான், ஒரு பெரிய வார்ஃபீல்டு மாதிரி இருக்கு. ஐ திங்க் குருஷேத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மகாபாரதம் அந்த ரெஃபரன்ஸுமே இருக்கும். அது வந்து நீங்க வந்து ஸ்கிரிப்ட்ல வந்து ஒரு லைன் பண்ணிடலாம், ஒரு அதை அண்டர்லைன் பண்ற மாதிரி சொல்லலாம். பட் ஒரு ஸ்க்ரீன் பிளேல வந்து நீங்கள் ஒரு படமா சொல்லும் போது அதை நீங்க ஒரு மேலோட்டமா தான் சொல்லிட்டு போறீங்க. பட் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நடக்கிற ஒவ்வொரு சீக்வன்ஸுமே அதை இந்த லைனை தாண்டி தான் இருக்கு, அந்த லைனை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இவர் சூரிய என்ன டிசிஷன் எடுக்க போறாரு, இவங்க 2 பேருக்கு என்ன கான்ஃப்ளிக்ட் இருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் லைன் எழுதும் போது எப்படி இருந்தது உங்களுக்கு? அதை எழுதும் போது அது ஒரு கியூ மாதிரி தானே இல்லையா, நெக்ஸ்ட் சீன்ஸ்க்கான ஒரு கியூ மாதிரி. அவங்களுக்கு அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ்? இல்லை, அதுதான் இந்த கதையை நான் சூரி சார்கிட்ட சொல்லும் போதே நான் ஒரு சின்ன அந்த கேரக்டரை பற்றி, அந்த கேரக்டர் ஆர்க்கு சொக்கனை பற்றி சொல்லும் போது நான் ஒரு விஷயம் சொன்னேன். கர்ணனோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இவன். துரியோதனுக்கு எப்படி கர்ணனோ, இன்கேஸ் கர்ணனுக்கு அப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவனுக்கு கிடைச்சிருந்தா, அவன் அதை யோசிச்சிருந்தா, கன்ஃபார்மாக அதை யோசிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா.
ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அவன் வந்து துரியோதனன் பக்கம் நிற்கணுமா இல்லை நியாயத்தோட பக்கம் நிற்கணுமா அப்படின்னு அவன் யோசிச்சானா என்ன ஆயிருக்கும், அல்ல துரியோதனன் இன்னும் எவிடென்ட்டாக அவனுக்கு வந்து தப்பானவனா தெரிஞ்சிருந்தா அவன் என்ன பண்ணியிருப்பான் இப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் அவருக்கு அந்த கேரக்டரை, சில கேரக்டரை விற்கும் போது கொஞ்சம் ஓவரா போய் வைப்போம் இல்லையா, அப்படியாக நான் அது அந்த ரூட்டை கண்டுபிடிக்கும் போது அப்போ எனக்கு இதை கண்டென்ட் இது பண்ணி நம்ம ஒரு 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 இதுவாக கொடுத்து ஒரு கியூரியாசிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கும், எனிவே இதுதான் நடக்க போகுதுன்றதை நம்ம ஆடியன்ஸுக்கு சொல்கிறோம். அது அட் த சேம் டைம் அதில் ஒரு ட்ராமா இருக்குது, நீங்கள் பாருங்கள் நிறைய பேர் வரப்போகிறாங்க, இதெல்லாம் நடக்க போகுது, அது இன்னமும் நடக்க போகுது, இப்படி நம்ம ஒன்று சொல்லுவோம்ல, நான் ஒன்று சொல்ல போகிறேன் பாருங்கள், நீங்களாம் பயங்கரமாக போகிறீங்க இப்படின்னு நம்ம ஒன்று கொடுத்துட்டு நம்ம ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கிடைக்கும் இல்லையா, ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் இல்லையா. அப்படியும் ஒரு எனக்குள்ளே இருந்த அந்த கேரக்டரை நம்ம ஸ்ட்ரைட்டாக அதை சொல்ல முடியாதுல்ல, இந்த 2 பேரை வச்சு தான், ஏன்னா அங்கே நான் சொக்கனை வந்து இது பண்ண முடியாது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இந்த டைலாக்ஸ்க்குள்ளே அமைஞ்சது ஒரு இதுதான், அது என்னோட டீமோட சேர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணும்போது தான் கிடைச்சது. சிவடா கேரக்டர் வந்து இவர் வந்து அந்த இதை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு சசிகுமார். அது ஒரு பெரிய எனிமிட்டி மாதிரி போகக்கூடிய சான்சஸ் இருக்கு. அவங்க சொல்ற ஒரு வார்த்தை வந்து அவரோட இதை மாத்துது. அண்ட் வடிவுக்கரசி இருக்கிற வரைக்கும் இந்த 2 பேரும் எந்த இடத்துலையுமே ஒரு கெட்ட இடத்துக்கு போகாத மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அட் த சேம் டைம் இவங்க ரோஷினி ஹரிப்ரியன் அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் தான் உன்னிமுகுந்தன் கேரக்டரை மாத்துது. ஸோ இந்த 3 விமன் கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப அழகா ஸ்கெட்ச் பண்ணியிருந்தீங்க. அது எப்படி அந்த லைஃப்ல மாறுதுங்கிறதையும் காமிட்டிருந்தீங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி மென் பத்தி ஃபிலிம்ஸ்ல வந்து விமன் கேரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் சைட்லைன் ஆவாங்க. பட் நீங்க அவங்க ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அதிகமாக இல்லைன்னா கூட அவங்களோட ப்ரெசன்ஸை வந்து த்ரூ அவுட் வச்சிருந்தீங்க. அந்த கேரக்டர்ஸ்க்கான டிசிஷனுமே பண்ணியிருந்தீங்க. கேரக்டரைசேஷன் ஆஃப் தி உமன் அதை பற்றி சொல்ல முடியுமா? ஆமாம், எனக்கு அங்கே இருக்க நீ அந்த இவங்க ரோஷினி பண்ண கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். என்ன சொல்கிறது, ஒரு லேடி இது நம்ம இது இருக்குல்ல, ஷேக்ஸ்பியரோட ஒரு இது இருக்குல்ல, மேக்பத், அந்த மாதிரியான ஒரு ஒரு லேடி மேக்பத் மாதிரியான ஒரு ஒரு அவளோட பர்ஸ்பெக்டிவ்ல அவளுக்கு வந்து எல்லாமே அவள் பேசுகிற, நான் ஷூட்லேயே நான் அவங்ககிட்ட அதான் சொல்வேன், நீங்கள் தப்புன்னு நினைக்காதீங்க, நீங்கள் இந்த ஒரு பெரிய ஜமீன் குடும்பத்துக்கு வந்த ஒரு பொண்ணு அப்படின்னு அவங்களோட தரப்பு நியாயத்தை சொல்லி அவள் என்னென்னலாம் ஆசைப்பட்டான்றதான் அந்த சீனில் நம்ம அவங்க 2 பேருக்குமான அந்த இதுக்குள்ளே சொல்லியிருப்போம். ஆப்வியஸாக ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பெண் வந்து தான் கணவன் அவன் வாழ்க்கையில் பெருசாகணும்னு தான் நினைப்பான். ஸோ அப்படி தான் நம்ம அந்த கேரக்டரை எழுதுவோம். அது நீ என்ன வழியை நீ சூஸ் பண்ணுறது அந்த இவனோட இது. பட் ப்ரெஷர் வந்து இவன் சைடில் இருந்து இருக்கும். எனக்கு அந்த கேரக்டர் எழுதுனது எனக்கு இந்த படத்தில் ஒரு ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் எனக்கு ஒரு டைனமிக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த அங்கே இருக்க நீரோ. ஸோ ஃபேவரட்டாக நான் அதை தான் சொல்லுவேன் எனக்கு இப்போ சொல்லணும்னா. பட் சிவதா பர்ஃபார்மன்ஸில் அவங்க பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்ட்ன்றதுனால அந்த ஸ்பேஸை கரெக்டாக அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட நடிப்பு திறமையில அதை மேலே எடுத்துகிட்டு வந்தாங்க. வடிவுக்கரசி மேடம் அதான் சொல்கிறேன், ஒரு ஒரு பில்லர் மாதிரி அவங்க இருந்து இந்த படத்தோட இதை வந்து அவங்களுக்கு முன் அவங்களுக்கு பின்னுன்ற மாதிரி நான் அப்படி தான் பார்த்தேன். ஒரு பெரிய ஒரு கேரக்டர் அவங்க இல்லைன்னா என்ன மாதிரி இது நடக்கும், அவங்களோட கனவுல அவங்க சொன்ன மாதிரி. ஸோ எனக்கு ஸ்பெஷல்னால் அந்த அங்கே இருக்க நீ கேரக்டர், இது 2ம் நம்ம கதைக்குள்ளே நம்ம இப்படி எடுத்துகிட்டு வந்தோம். ஆர்டிஸ்ட் வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணாங்க. சசிகுமார் அவர் வந்து அந்த டெத் சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதுக்கு வந்து சூரியோட அந்த எமோஷ்னலில் வந்து அவர் இந்த ஒரு லவுட் க்ரைன்னு சொல்கிற மாதிரி அவர் வர்றப்போ அந்த மூடே வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க. அது பெரிய ஒரு ஒரு சேடான சீக்வன்ஸ் இருக்குது. அந்த சீக்வன்ஸில் வந்து அந்த டோட்டல் மூட் அந்த சீனே நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது அப்படி அவ்வளோ நல்லா இருந்தது. சைலன்ஸ் கொடுத்துருந்தீங்கல்ல அந்த சீக்வன்ஸ், மியூசிக் எதுவுமே கிடையாது. அண்ட் அது ஒரு ஓப்பன் ஃபீல்டில் காமிச்சிருந்தீங்க. ஒரு தேவர் மகனில் அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், ஒரு ஃப்ளட் ஆஃப்டர் மேத் ஆஃப் த ஃப்ளட்டுக்கு அப்புறம் கமல் சார் வந்து போகும்போது ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அசுரனில் அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். பட் இதில் அவர் வந்து இன்னும் அந்த இதில் வந்து அவ்வளோ கோரமான ஒரு இது விஷயங்கள் இல்லாததுனால இன்னும் அந்த இம்பேக்டை ஃபீல் பண்ண முடிஞ்சது. மியூசிக்கில் அதை நீங்கள் ட்ரீட் பண்ண சைலன்ஸ் கொடுத்த விஷயமாகட்டும், அந்த ஓப்பன் ஸ்பேஸில் அதை ட்ரீட் பண்ண விஷயம், இது எல்லாமே வந்து நமக்கு அந்த இம்பேக்ட், அந்த சீனுக்கான இம்பேக்ட் ரொம்பவே கடத்திருந்தீங்க நீங்கள். ஸோ அந்த சீக்வன்ஸ் பற்றி சொல்ல முடியுமா? அது என்னன்னா எங்களுக்கு அந்த நான் தேனின்ற மாதிரி நாங்கள் ஷூட் பண்ணணும்னு முடிவு பண்ணோடனே லேண்ட்ஸ்கேப் ஓரியன்ட் சீக்வன்சஸ்ன்னு சிலது இருக்கும் எப்பயுமே கதையில். அந்த லேண்ட்ஸ்கேப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு அதுவே பாதி வேலையை முடிச்சிடும். அப்படிதான் எனக்கு அந்த முள்ளுக்காடும் அதை சுற்றி இருக்கிற அந்த சரௌண்டிங்ஸு இந்த சீக்வன்ஸ் எடுக்கிறதுக்கான இது. ஸோ நான் அந்த லேண்ட்ஸ்கேப்பை தான் எனக்கு வந்து அது கிஃப்டாக இருந்தது. மேபி நான் வேற ஏதாவது லொக்கேஷன்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி குறுகலான லொக்கேஷன்ஸ், இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி சீன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஆட் பண்ணணுன்றது எனக்கு ஒரு ஸ்டடியாக இருந்தது. ஸோ தட் நான் அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனை கண்டுபிடிச்சோன்னே அங்கே ஃபிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் இது எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ எல்லாத்தையும் தாண்டி இப்போ உங்களுக்கு அந்த ஒயிட் ஸ்பேஸ் ஒன்று நமக்கு ஒரு பெரிய இதை கொடுக்குது இல்லையா, அதுதான் அந்த சீனோட தேவை. அது மீதி எல்லாத்தையுமே மற்றது அந்த இடமே பார்த்துக்கும்.
அங்கே இருக்கிற ஒயிட் ஷாட்ஸும் அது நம்ம பண்ணுற லென்சிங்லேயும் அது வந்துடும். இந்த மாதிரி எமோஷனல் அவுட் பர்ஸ்ட் அப்படிங்கறத இது வரைக்கும் அவர் பண்ணல. அதை ஃபர்ஸ்ட் டைம் பண்றாரு. அதுல வந்து அவர் ஃபேஸ் கூட நீங்க காட்டல, இல்ல பேக்ல இருந்து தான் நிறைய ஷாட்ஸ் காமிக்கிறீங்க. அதுல வந்து அவரோட அழுகை, அந்த ஓலம் தான் வந்து அந்த பெயினை கடத்துது. ஸோ அந்த டிசிஷன், ஏன்னா நீங்க ஃபேஸ் வந்து ரொம்ப காட்டல, ஒரு 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 2 மினிட்ஸ் ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் தான் அந்த ஃபேஸ்க்கே நீங்க வரீங்க. அது வரைக்கும் அவர் அழுதுட்டே தான் வராரு. அந்த கம்போசிஷன், அந்த ஷார்ட் கம்போசிஷன், இது இப்படிதான் எடுக்க போகுது அப்படிங்கிற அந்த டிசிஷன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது எப்படி நீங்க அந்த சீன்ல ரொம்ப ஒரு 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 சின்ன ஒரு இது இருக்கு. என்னன்னா டோட்டலா இவன் அந்த அந்த டெத்துக்கு அழுகிறத தாண்டியும் நான் ரொம்ப அவனை காட்டிட முடியாது. ஏன்னா ஒன் சைடட் ஆயிரும். இவன் எல்லாமே பண்ண போறான்றதும் நமக்கு வந்துடும் இல்லையா? ஏன்னா இவன் கருணா பக்கம் தான் இருக்கணும். அவன் அழுகுறான். பட் ஆனா அவனுக்குள்ள என்ன மாதிரியான உணர்வுகள் இருக்குன்றத நான் ரொம்ப அவர்கிட்ட சொல்லும் போது கூட எனக்கு இந்த குழப்பம் இருந்தது. அவருக்கும் நடிக்கும் போது இந்த குழப்பம் இருந்தது. உண்மையிலேயே நான் வந்து இதுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன்னா நான் இம்மீடியட்டா அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணுமே இப்படின்றதெல்லாம் அவர் சைட்ல இருந்து இருந்தது. ஸோ தட் அதை நாங்கள் கொரியோ பண்ணும் போதே இதை ஃபேஸ் அவாய்ட் பண்ண முடியும், எவ்வளோ இன்னும் அதை நம்ம சஜஸ்டிவாக சொல்ல முடியும், ஆடியன்ஸுக்கு அந்த ஆம்பிகுட்டி எப்படி வச்சுக்கிட்டே இருக்க முடியும் நம்ம. ஏன்னா இவன் என்னவாக போகிறான், என்ன நடக்க போகுது, இவன் உண்மையிலேயே இது பண்ணுவானா மாட்டானா, இதுக்கான ரியாக்ஷன்ஸ் இருக்குமா, இதையும் நம்ம அதை கூடவே எடுத்துகிட்டு போக வேண்டிய கட்டாயம் இருந்ததுனால எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட அவர் அவுட் பிளாஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அப்படியாக அவரை காட்ட முடியல. முடிஞ்ச வரைக்கும் அதை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு தேவைங்கிற இடத்துல மட்டும் நம்ம அவரை காட்டுவோம், மற்ற நேரத்துலலாம் வேறைய வச்சு நம்ம மேனேஜ் பண்ணுவோன்ற மாதிரி தான் அதை அப்ரோச் பண்ணோம். இன்டர்மிஷன் சீக்வன்ஸ் வந்து நிறைய பேசுகிறாங்க, நிறைய பேர் வந்து இது ஒரு பெரிய ஹை பாயிண்டாக பேசுகிறாங்க. எனக்குமே அது ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் இருந்தது. அட் த சேம் டைம் உங்களுக்கு இந்த காந்தாராவோட ஏதாவது ஒரு தாக்கம் இருந்ததா எழுதும் போது? ஏன்னா நம்ம ஊரில் நடக்கிற விஷயம்தான், அது ஒன்று புது விஷயம் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டேன். பட் ஆனா எழுதும் போது அது ஏதாவது வேணாம்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஓகே, காந்தாரா வந்துட்டதுனால இந்த சீக்வன்ஸ் வேணாம், அதுக்கு ஆல்டர்னேட் வேற ஒன்று பேசணும். ஓகே, பட் என்னாச்சுன்னா நீங்க சொல்லலாம் இப்போ இல்ல ஒரு அந்த அவங்க வீடு இருக்கிற ஏரியாக்குள்ளேயே ஒரு நைட் எஃபெக்ட்ல இந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் பண்ணிடலாம் அந்த இதை வச்சு அப்படின்ற மாதிரி ஒன்று யோசிச்சோம். அப்புறம் தான் நாங்கள் அதை வந்து இல்லை அது கோயில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், அது கோயில் திருவிழா, இதுக்குள்ளதான் நம்ம அதை எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் அதை கன்வெர்ட் பண்ணணும். அப்புறம் தான் திருவிழாவே உள்ள வந்துச்சு. ஸோ இப்படி வைக்கும் போது நமக்கு டெஃபினட்டாக அந்த திருவிழா மூடை கிரியேட் பண்ணும்போது அங்கே எது ஹை கொடுக்கணும் போது ஆப்வியஸாக எனக்கு ஒரு ஊர் திருவிழா, அம்மன் கோயில் திருவிழா, எங்கள் ஊரில் நடக்கிற திருவிழாக்கள் எல்லாமே இந்த சாமி ஆடுறதுன்றது தான் அங்கே ஒரு இதான ஒரு விஷயம். ஈஸியாக எல்லாருக்குமே அது நடக்கும். அப்படின்னும் போது ஏன் நம்ம வந்து அதை காந்தாரா இருக்குன்றதுக்காக அதை நம்ம இது பண்ணணும்? நம்ம ஊரில் கருப்பு இருக்குது, மாரியம்மா இருக்குது, அது டோட்டலாக வேற ஒரு ஏரியா. டெஃபினட்டாக இதை சொல்லுவாங்கன்னு தெரியும், பட் சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் அதை அப்ரோச் பண்ணணும். அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இப்போ சூரிய வந்து இந்த உன்னிமுகுந்தன் கேரக்டர் வந்து எப்போல்லாம் வந்து உண்மையை கேட்குதோ, ட்ரூத் சீக் பண்ணும் போது ஒரு லென்த்தி டைலாக் பேசுவார். அதை நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் படத்தில் யூஸ் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது அது வந்து ஒரு காமிக்கலாக இருக்கும் அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம். அதுவே செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீக்வன்ஸில் வந்து பயங்கர ஹீரோயிக் மூமெண்ட்டாகவுமே வரும். அந்த பாயிண்ட்டுமே ரிவர்ஸ் தானா இல்ல how it is? இல்ல அது ரிவர்ஸ் தான். ஓகே, ஏன்னா நான் அந்த ஒரு சீன் தான் போலீஸ் ஸ்டேஷன் சீன் தான் ஃபர்ஸ்ட் எழுதினேன். அதை எழுதி சூரி சார் கிட்ட நான் சொல்லும் போது டெவலப்மெண்ட்டாக நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லும் போது அவருக்கு அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இது சூப்பராக இருக்குண்ணா, செம்மையா இருக்கு, தேட்டர் மூடு அப்படின்னாரு. ஆமாம் நல்லா இருக்கு, ஆனால் இன்னும் 2 தடவை இருந்தால் நல்லா இருக்குண்ணா அப்படின்னாரு. ஓகே அப்படிங்க பண்ணிடலான்னு. எங்களுக்குமே என்னன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம இதை சொல்கிறத விட அந்த சீன் யோசிச்சிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம அதுக்கான ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுவோம். ஆடியன்ஸ் வந்து இந்த இடத்துல அந்த க்ளோஸ் அப் வரும்போதே அவன் யூகிச்சிடணும், இப்போ இவன் சொல்ல போகிறான்டான்னு அவன் ரெடியானா தான் அங்கே நமக்கு கிளாப்பிங் மூமெண்ட் ஆகும். ஸோ தட் அப்போ அதை கிரியேட் பண்ணணும் போது ஒரு லைட்டர் வைனில் ஒன்று வச்சுக்கலாம். அந்த சிங்கிள் ஷாட் சீனில் வந்து அந்த பட்டயத்தை பற்றி பேசும்போது ஒன்று சொல்லுவார். ஸோ ஒரு 3 தடவை தான் அது வரும். 2 தடவை அது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரும், செகண்ட் ஹாஃபில் அந்த ஒரு தடவை வரும். ஸோ இதுவும் அந்த மாதிரியான பேட்டர்ன் தான். ஓகே, ப்ரீ ரிலீஸ் இன்டர்வியூ பண்ணும்போது நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, வெற்றிமாறன் சார் படம் பார்த்துட்டாரு, படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கரெக்ஷன் சொன்னார், நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, சொல்லலாமா? சொல்லலாம். என்னன்னா அந்த அப்பத்தாவோட டெத் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து சீனாக தான் ட்ரீட் பண்ணியிருந்தேன். எனக்கு அதுக்குள்ளே ஒரு சின்ன எமோஷன் இதெல்லாம் கிரியேட் பண்ண சொல்லி ஸ்பேஸ் வந்து அவர் தான் சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் அந்த சாங்கை ஒர்க் பண்ணேன், பிட் சாங்கும் இன்னும் கொஞ்சம் அதை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரியான சில கட்ஸும் நான் அதில் அந்த ஏரியாக்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். ஏன்னா அப்பயுமே எனக்கு ஃபுட்டேஜ் பத்தல. சார் சொன்னது ஒரு 3 மினிட்ஸ் சாங்காக அதை கன்வெர்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னார். எனக்கு இருக்கிற ஃபுட்டேஜஸ் இதுக்குள்ளே நான் அவ்வளோ இது பண்ணலை, எடுக்கல. எனக்கு என்ன பயம்னா இதெல்லாம் ரொம்ப மெலோ ட்ராமாவாக இருக்குமா, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு கிரிஞ்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்குள்ளே போயிருமான்ற பயத்திலேயே தான் நான் முழுப்படத்தையும் எடுக்க வேண்டியதாக இருந்தது. இது கிரிஞ்சுவாங்களா, அது கிரிஞ்சுவாங்களா, என்ன சொல்லுவாங்கன்றதுனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கிறிஸ்பாக சொல்லிட்டு போயிடணும்.
வாட் நெக்ஸ்ட் ஃபேக்டரை மட்டுமே நம்ம வச்சுக்கிட்டு போகணும். ஏன்னா இந்த கதையில் அதை தாண்டி கேரக்டர்ஸை லைவாக வச்சுக்கணும் அப்படின்றதுனால அது வச்சிருந்தேன். ஸோ வெற்றி சார் சொன்னது வந்து அதுதான், அந்த பாயிண்ட் சொன்னார். அப்புறம் சூரியோட இன்ட்ரடக்ஷன் எதுக்கு அந்த அவன் ஒரு இதுக்குள்ளே இருந்து அப்படி ஒரு நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் வரும் இல்லைங்களா, அது இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக அவனை ஒரு நார்மலான ஆளாவே இன்ட்ரடியூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் எனக்கு என்னன்னா, அந்த சொக்கன்றவன் யாருன்னா கருணாவுக்காக ஒரு வெட்டு வாங்கினான். அந்த கேரக்டரே என்னன்னா அந்த வெட்டு அந்த படம் ஃபுல்லாக இருக்கும். அதே அடுத்த நான் கருணாவை காட்டும் போது அதே இடத்துல தான் காட்டியிருப்பேன். ஆக்சுவலி இவருக்கு பின்னாடி கருணா இருந்திருப்பான், அந்த வெட்டை தான் இவன் வாங்கியிருப்பான். எங்களோட ஸ்கிரிப்ட்ல இருந்தது, அது யாருக்கு அது ரீட் ஆச்சுன்றது எனக்கு தெரியல. சொக்கன்றவன் கருணாவுக்காக வெட்டு வாங்கி வாழ்க்கை ஃபுல்லாக அந்த தழும்போடே இருக்கிற ஒருத்தன் அப்படின்றத எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அது எனக்கு அந்த ஓப்பனிங்காக நான் அதை பார்க்கல, இன்ட்ரோடக்ஷன் ஷார்ட்டாக பார்க்கல, எனக்கு சொக்கனோட கேரக்டராக நான் அதை பார்த்தேன். ஈவன் கொடியில் கூட நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, அவன் அடித்த கல் வந்து அந்த பொண்ணு நெத்தியில் பட்டிருக்கும். அது அந்த தழும்போட தான் அவள் அந்த கேரக்டர் வந்து ஃபுல்லாகவே இருந்திருக்கும். ஸோ தட் அவனோட இது வந்து அவளுக்கு எப்பயுமே இருக்கும், அவளுக்குள்ள இல்லைன்னா கூட அந்த இது இருக்கும். அது ஒரு லவ் ஸ்டோரிக்கான ஒரு எக்ஸ்டென்ஷனாக நான் அப்படிதான் அதை எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதனால் அது சொன்னார், நான் அதை பண்ணல, இதை பண்ணினேன், அவ்வளோதான். சூரிய கொல்லம் போகும்போது கூட வந்து அவர் வந்து உயிர் போக மாதிரி இருந்தா கூட அவர் துரியோதன் மீன் அந்த கேரக்டர் உனிமோதன் கேரக்டருக்கு ஆப்போசிட்டா இல்லை. பட் இந்த பையனுக்கு ஒண்ணுனாதான் அவர் ரைஸ் ஆகுறாரு. இந்த மொமெண்ட் நீங்க நல்லதுங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி லாயல்ட்டிங்கிறது வந்து ஒரு ஃபேமிலியா இருக்கும் போது அதுக்கான இன்க்ளினேஷன்ங்கிறது இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி நீங்க எழுதியிருந்தீங்க. என்னன்னா, நீங்க நம்ம கடைசியில ஒரு டைலாக் சமுத்திரகனி சார் வாய்ஸ்ல வரும், உயிரா உறவா விசுவாசமா நியாயமா. விசுவாசமா நியாயமான்றது நம்ம எல்லாருக்கும் புரியுற ஒண்ணு. உயிரா உறவான்றது என்னன்னா, நான் சொக்கம் வந்து அவன் வேணும்னா அவன் உயிரை கொடுப்பான், யாருக்கு, கருணாவுக்கு. ஆனா உறவுக்கு ஒண்ணுன்னா, இப்போ நம்ம என்ன சொல்றது, ஒரு தங்கச்சிக்காக ஒரு அண்ணன் பண்றது, ஒரு காதலிக்காக ஒரு காதலன் பண்றது, ஒரு அம்மாவுக்காக ஒரு பையன் பண்றது, இப்படி உறவா நம்மளோட உயிரா அப்படின்னு கேட்டா அதுல ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா. அப்படிதான் நான் வந்து சொக்கனோட கேரக்டர் பார்க்குறேன். அவனை இவன் அடிச்சு கொண்டா கூட சொக்கன் வந்து அதை பத்தி கண்டுக்க போறது இல்லை. பட் வேற ஒருத்தங்களுக்கு பிரச்சனை, தன்னை உறவா நினைச்சவங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது தான் அவன் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றதுனால நம்ம அதை ஹோல்ட் பண்றோம். அந்த இடத்துல தான் அவன் ரியாக்ட் பண்ணணுன்ற மாதிரி நமக்கு அதை செட் பண்றோம். அது வந்து பின்னாடி நீங்க பார்க்கும்போது முன்னாடியுமே வர சீக்வன்ஸுமே அவன் ஃபர்ஸ்ட் டிசிஷன் அகெயின்ஸ்ட் கருணாவே வந்து அந்த பையனுக்கு ஒண்ணுங்கிறப்பதான் அவனை காப்பாற்ற போகும்போதுல இருந்து தான் ஆரம்பிக்கிறது இல்லை. ஸோ அப்புறம் நமக்கு அந்த தாய் மாமன்ற உறவு என்னைக்குமே தமிழ் கல்ச்சர்ல ஒரு பெரிய இது. ஸோ அதுவும் சேர்ந்து அதில் ஆட் பண்ணணுன்ற போது இன்னும் நமக்கு பெட்டரா அது டெலிவர் ஆகுது. அது ரைட்டிங்ல வந்து அகெயின் இந்த மொமெண்ட்ல முடிச்சுட்டு அது இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணுங்கிறதுக்காக அந்த சீக்வன்ஸ் வச்சிங்களா, அந்த தாய் மாமன் நீ சேனத்தொட்டு வை அப்படின்னு? இல்ல நமக்கு இவங்க ஃபேமிலியில இவனை என்னவா நினைக்கிறாங்கன்னும் போதே ஆப்வியஸா அதுதான் வந்தது எங்க எல்லாருக்குமே. என்ன நினைக்க முடியும், ஒரு சித்தப்பான்னு சொல்றதை விட ஒரு மாமான்னு சொல்றது இன்னும் எனக்கு க்ளோஸரா தெரிஞ்சுது. அப்போ அதை தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இவனை வந்து அந்த மாதிரி நினைச்சாங்க அந்த வீட்டில் அப்படின்றது நம்ம சொல்றதா நம்ம இந்த பெர்ஸ்பெக்டிவ் பேச ஆரம்பிக்கும் போதே அதுதான் வந்துச்சு. இந்த பர்டிகுலர் கேரக்டர் இருக்குல்ல, இந்த சொக்கன் கேரக்டர், அது வந்து சூரி சார் சொன்னார், நீங்களே சொல்லியிருந்தீங்க இந்த ஒரு கேரக்டர். அதான் சூரி சார் என்ன சொன்னார்னா, ஒரு சாமியை ஒரு பூசாரியை பற்றி சொல்லியிருந்தார். அவங்க ஊரில் இருக்கிற ஒரு பூசாரியை பற்றி சொன்னார். அந்த பூசாரி என்னன்னா 365 நாளில் 366 நாள் 364 நாள் அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அவன் வீட்டில் இருந்தானா கூப்பிட்டு வந்து அவனுக்கு சரக்கு வாங்கிட்டு வர சொல்கிறது, இப்படியாக அவனை வந்து எவ்வளோ கீழ்த்தரமாக நடத்த முடியுமோ அப்படி நடத்துவாங்களாம். அந்த 365 அந்த ஒரு நாள் வந்து கோயில் திருவிழா அன்னைக்கு அவன் தான் சாமியாடி, அவன் தான் துண்ணூறு போடுவானான். அந்த துண்ணூரை வாங்குறதுக்கு எல்லாரும் ஊரே வெயிட் பண்ணுவான். இப்படி ஒரு கேரக்டர் சொன்னார் என்கிட்ட. இதுதான் என்கிட்ட அவர் சொன்ன கேரக்டர். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுல ஒரு 2 இது இருக்கு இல்லையா, ஒருத்தன் இந்த எண்டு இருக்கான் அந்த எண்டு இருக்கான் அப்படின்னும் போது இந்த கேரக்டர் எனக்கு வந்து இது எதாவது பண்ணலாமே, இதுக்குள்ள ஒரு இது இருக்கே அப்படின்னும் போது தான் எனக்கு சொக்கன் வரான். சொக்கனை வந்து நான் கர்ணனோட அந்த இதுக்குள்ள எடுத்துட்டு வந்து தான் நான் அப்படி வந்தேன். ஸோ சொன்ன கேரக்டர் வந்து இதுதான் சூரி சார் சொன்னது. பட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அந்த போஸ்டர்ல வெற்றிமாறன் சாரோட ஸ்டோரி அப்படின்னு மொமெண்ட் வந்து அது ஓகே, பிஸ்னஸ்க்காக அப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொன்னா கூட உங்களுக்கு அந்த டிசிஷன் எடுக்கும்போது ஏதாவது தோணுச்சா? ஏன்னா அப்படி நம்ம ஒரு விஷயம் சொல்றோம், பட் இவ்வளோ ஒரு ரைட்டிங் நம்ம ஒர்க் இருக்கு, அஃப்கோர்ஸ் ரெகக்னைஸ் பண்ணல அது வரைக்கும். படம் அன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ரெகக்னைஸ் பண்றாங்க. இன்னும் சில பேர் வெற்றிமாறன் சார் ஸ்டோரின்னு நம்புறவங்களும் இருக்காங்க. அந்த ஒரு ரைட்டரா உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு? இல்லை, எனக்கு என்னன்னா படத்தோட பிஸ்னஸ்க்கு நம்ம என்ன கன்வெர்ட் பண்ண முடியும், எனக்கு அது ப்ரொடியூசருக்கு வந்து அது பெட்டராக இருக்கும் அப்படின்னும் போது எனக்குமே படத்துக்குமே அது பெட்டர், அப்போ எனக்கும் அது பெட்டர், அப்படிதான் நான் அதை பார்த்தேன். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வெற்றி சார் வந்து அவர் படத்தை பார்த்துட்டு அவர் சில விஷயங்கள் சொல்லும் போதும்
எனக்கு வந்து ஓகே அவரே அதை மீன் பண்ணுறாரு. ஏன்னா அவங்க கூட ஒரு 7-8 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான ரெகக்னேஷன் இருக்குது. இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவங்க வெளியில் எங்கேயாவது ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் 2 டேரக்டர்ஸ்லாம் இருந்தாங்க எங்க கூட முன்னாடி படம் பண்ண டேரக்டர்ஸ். அவங்களுக்குலாம் ஒரு லைஃப் இருக்குது. ஸோ எல்லாரோட உழைப்பு இது. இதை சும்மா நம்ம அப்படி கேட்டகரைஸ் பண்ண வேணாம். நானும் இதில் என்ன கான்ட்ரிபியூஷன்றது என்னோடது எனக்கு தெரியுன்றதுனால அவர் தான் அதை இனிஷியேட் பண்ணார். ஆமாம் உங்கள் உழைப்புக்கான ஒரு மரியாதை இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதுனால அப்போ நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன். ப்ரொடியூசர் ஓகே சார் என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம செய்வோம் அப்படின் போது நாங்கள் அடுத்ததாக ட்ரைலர் வரும்போது கூட வெறும் வெற்றிமாறன்ற பேர் மட்டும்தான் நம்ம போட்டோம். பட் ஆனால் ஸ்டில் அது வந்து ஒரு இதாக தான் இருக்குது. இன்னும் நிறைய பேர் ஓகே தான், அதில் என்ன இருக்குது நமக்கு. பட் என்னன்னா யாராவது கதை டெம்ப்ளேட்டாக இருக்குன்னு சொல்லும் போது வெற்றிமாறன் கதைன்றவா அவருக்கு அது கெட்ட பேர் ஆயிருமேன்ற பயம் தான் நமக்கு இருக்கே தவிர, என்னப்பா வெற்றிமாறன் இவ்வளோ கமர்ஷியல் கதையாக சொன்னாருன்ற மாதிரி யாராவது கேட்டக்கூடாதுன்ற ஒரு பயம் அதுதான் வருது எனக்கு இப்போ யோசிக்கும் போது. இந்த படத்துல நீங்க இனிஷியலா கொஞ்சம் அவரை கொஞ்சம் காமெடி பண்ண வச்சிருப்பீங்க. பட் ஸ்டில் இது அவுட் ஸ்போக்கனா ஒரு பெரிய காமெடி அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் ஒரு லைட்டர் நோட்ல கொஞ்சம் விஷயம் வச்சிருப்பீங்க. அது வந்து இந்த படத்துல கொஞ்சம் அவர் வந்து கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீமா கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு டிசிஷனால இல்ல அது கான்ஷியஸ் டிசிஷன் இல்லை. பட் என்னன்னா நமக்கு ஒரு சின்ன அந்த லவ் ஆங்கிள்ன்றது அகைன் ஒரு நம்ம கமர்ஷியல் அது இல்லாம கூட அந்த படத்தை பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு என்னன்னா எழுதும் போது ஒரு சின்ன ஒரு ஆர்க் அந்த இடத்துல இருந்துச்சு. அப்புறம் எனக்கு சொக்கனோட ஒரு லைஃப் ஒரு பர்சனல் லைஃப்னு ஒன்று இல்லாமலே போயிட்டா ரொம்பவும் நமக்கு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட முடியாது. அதாவது என்னன்னா அவனுக்கு பர்சனல் லைஃபே இல்லாத போது அவன் இவனுக்கு விசுவாசமா இருந்தான்னு சொல்றதை விட பர்சனல் லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி கூட ஒருத்தர் விசுவாசமா இருந்தான் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் அது அண்டர்லைன் பண்ணப்படும். அப்போ எனக்கு ஒரு பர்சனல் லைஃப் தேவைப்படுது. அவன் எதுவுமே இல்லாமல் லவ் ஸ்டோரியே இல்லாமல் அவன் இருந்திருக்கலாம். அவனுக்கு வேற வாய்ப்பே இல்லைப்பா வாழ்க்கையில், அதனால அவன் இருக்கான்ப்பா அப்படின்ற மாதிரி நமக்கு அது பார்க்கும்போது அப்படியே மீனிங் வந்துடும். ஒரு பொண்ணு இருந்தாலுமே அவன் பர்சனல் லைஃப்பை பற்றி யோசிக்கல. அந்த பொண்ணு சொல்கிறா நீ அவனை பற்றி தான் எப்பயுமே பேசுகிற, நீ அவனை விட்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது பர்சனல் ஸ்பேஸ் இருந்தாலும் அதை விட இவன் இதை வேல்யூ பண்ணுறான்ற அந்த ரெண்டையும் சொல்லி காட்டுறதுக்கு எனக்கு அந்த இது தேவைப்பட்டுச்சு. அப்புறம் அந்த லைட்டர் வெயினில் தான் நம்ம லவ் ஸ்டோரியை அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னும் போது கேரக்டராக என்ன பேச வைக்கலாம் அப்படின்னு எனக்கு இருக்கிற நான் என்னோட படங்களில் நான் அதை சின்னதாக அந்த லைட்டர் வெயின் சீன்ஸ் இருக்கும் இல்லையா, அப்படி தான் நான் அதை வச்சுக்கிட்டேன். அதுலேயும் கூட ஒரு சில டைலாக்ஸ்லாம் பேசும்போது இல்லை இது இப்படி வேணாம், இது இல்லை நீங்கள் நார்மலாக சொல்லுங்கள், இதை சாதாரணமாக சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்ப கான்ஷியஸாக அவரும் இருந்தார், நானும் இருந்தேன். இப்போ நீங்கள் காஸ்டிங் சாய்ஸ் சொல்லும் போது சசிகுமார் சாரோட கேரக்டர் பற்றி பேசும்போது இப்போ அவர் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்துல கம்ப்ளீட்டா அவர் பண்ண விஷயங்களே பண்ண மாதிரி இருந்தா கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு. வெற்றிமாறன் சார் சொல்லியிருந்தாரு சசிகுமார் கேரக்டர் சொல்லும் போது எனக்கு சர்ப்ரைஸா இருந்தது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தாரு. எங்களுக்குமே நிறைய சர்ப்ரைஸா இருந்தது. இன்னைக்கு இந்த பாயிண்ட்ல இருந்து அதை இல்ல அது வெற்றி சார் சொன்ன அந்த பாயிண்ட்டை வச்சுதான் எனக்கு கதையில இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் கிரியேட் பண்ணேன். அதாவது சசிகுமாருக்கும் சூரி கேரக்டர், அதாவது ஆதிக்கும் சொக்கனுக்கும் ஏதோ பிரச்சனை வந்துடும் போல அப்படின்னு ஒரு சின்ன இது இருக்கும்ல, அவன் கை வைக்க போனா இவன் பிடிப்பான், அதெல்லாம் ஸ்கிரீன் பிளே டெக்னிக்ஸ் தான். என்னன்னா நம்ம அதை வந்து சின்னதா இந்த கேரக்டர்ஸ்குள்ள ஏதாவது வந்துருமா, ஏன்னா அப்போ எனக்கு சசிகுமாரோட அந்த கேரக்டரோட ஆதி கேரக்டரோட ப்ரெடிக்டபிலிட்டியை தாண்டி வேற ஒன்று யோசிக்க வைக்கலாம் ஆடியன்ஸை அப்படின்றதுக்கான அப்ரோச் தான். அப்புறம் கேரக்டர் ஸ்கெட்சாக பார்க்கும்போது எனக்கு இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு நேர்மையான எல்லாத்தையும் மனசில் பட்டதை ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்றதான் நமக்கு இருந்தது. அதை எவ்வளோ க்ளோஸராக கொண்டு போய் சேர்க்க முடியும். ஈவன் காஸ்டியூம்ஸ் உட்பட எனக்கு அவனை ஒரு சீனில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா படம் ஃபுல்லாக அவன் அப்படி தான் இருக்கணும். இல்லை அந்த எல்லோயிஷ் ஒரு லினன் ஷர்ட் இருக்கு இல்லையா, படம் ஃபுல்லாக ஒரே காஸ்டியூம் தான். ஆமாம், கொஞ்சம் ஆஃப் ஒயிட் மாதிரியும் தெரிஞ்சது. ஆமாம், ஒரே ஷர்ட்டு தான், ஒரே துணியில் ஒரு 5 ஷர்ட்டோ 6 ஷர்ட்டோ வாங்கிட்டு படம் ஃபுல்லாக இதுதான், நோ காஸ்டியூம் சேஞ்ச் அப்படின்றது தான் அவரோட கேரக்டர் ஸ்கெட்சு. ஸோ என்னன்னா எனக்கு ஆதினா எனக்கு மைண்டில் அதுதான் வரணும். எனக்கு வேற எந்த அவனை பற்றின வேற எந்த இமேஜும் வரக்கூடாதுன்னும் போது காஸ்டியூமில் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு படம் ஃபுல்லாக அவருக்கு ஒரே பேண்ட் கூட ஒரு 2 பேண்ட் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஷர்ட் ஒரே ஷர்ட் தான், ஒரே கலர், ஒரே மெட்டீரியல், ஒரே ஷர்ட் படம் ஃபுல்லாகவே. ஸோ அது மாதிரி இப்போ நான் கருணாவுக்கு ஒர்க் பண்ணும் போதும் இனிஷியல் இதில் வந்து கொஞ்சம் லூஸ் ஷர்ட்ஸாக இருக்கும். அவர் அதை கேரி பண்ணிக்கிறதே ஒரு மாதிரி இனிஷியல் சீன்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் கான்ஃபிடென்ஸு இந்த இவனோட சேரும் போது கொஞ்சம் ஃபிட்டான ஷர்ட்ஸ் போடுவார். அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த வில்லனிக்கு அந்த சேஞ்ச் ஓவர் அந்த கிரே ஷர்ட்ஸ்லேருந்து அவன் பிளாக்காக மாறும் போதெல்லாம் ஒரு நல்ல ஃபிட்டான ஒரு இது மாதிரியான ஒரு குர்தா மாதிரியான ஒரு இதில் இருப்பான். ஸோ இதெல்லாம் நமக்கு கேரக்டருக்கும் ஆர்டிஸ்ட்டுக்குமே அந்த ட்ரெஸ்ஸை போட்டால் அந்த சீன் எடுக்க போகிறோம் அப்படின்றதும், இவருக்கு வந்து எப்பயுமே இந்த கேரக்டர் நம்ம ஆதினா இப்படி தான் இருப்பான்றதுக்காக அந்த இதுவும் இப்படி நம்ம கேரக்டரை ஸ்கெட்ச் பண்ணும் போதே இதெல்லாம் டிசைன் பண்ணுறது தான். சசி சார் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவர் இந்த கேரக்டருக்குள்ளே வரும்போது
அவர் ஏதாவது இன்புட்ஸ் மாதிரி இருந்ததா? அவர் ஏதாவது சொன்னாரா? இல்ல சார் அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் அங்கங்க சீன்ஸ்ல சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லுவாரு. குறிப்பா எனக்கு அந்த 2 பையனா வச்சிருந்தேன் நான் ஆதிக்கு. ஏன்னா எனக்கு இந்த டெத் சீன்ல ஒரு பெண் குழந்தையை தூக்கிட்டு போறான்றதை என்னால எழுத முடியல. ஸோ அதை எழுத ஆமா எனக்கு ஒரு மாதிரி இருந்ததுனால நான் வந்து 2மே பையன், ஆதிக்கு 2 பசங்க அப்படின்னு தான் நாங்க முதல்ல ஷூட்டும் பண்ணிட்டோம். பட் சார் தான் சொன்னாரு, அது ஏன் ஒரு பொண்ணா இருக்கக்கூடாது, ஒரு பெண் குழந்தையா இருந்தா இன்னும் இதா இருக்குமே. ஜென்ரலா அவனை இன்னும் நீங்க எல்லாருக்கும் ஜென்ரலா ஒரு பொண்ணு ஒரு பையன்றது ஒரு காமன் திங் இல்லையா, அப்ப இன்னும் வந்து அது மாதிரி இருப்பான். இதுனா பையனா எனக்கு கொஞ்சம் ஆடா தெரியுற மாதிரி இருக்கு அப்படின்ற பாயிண்ட் சொன்னாரு. அதுக்கப்புறமா தான் நான் அது பெண் குழந்தையா மாத்தணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள். அண்ட் சார் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி நரேட் பண்றது, நரேட்டர்னு ஒரு விஷயம் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. இதுல சமுத்திரக்கனி சார் தான் ஒரு தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ டு த ஸ்கிரிப்ட். அண்ட் ஐ மீன் இந்த ஹேப்பனிங்ஸ் வந்து ஒரு 3வது ஒரு மனுஷன் வந்து ஆடியன்ஸ்க்கு சொல்றாரு அப்படிங்கிறது. இது இங்கே எப்படினாலும் சொல்லலாம். பட் இந்த பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அதுக்கு வரணும் அப்படிங்கிறது. அண்ட் லாஸ்ட்டாக அது வந்து ஒரு கேஸ் புக்காக அவர் கொடுக்குறதுமே ஒரு ஹை மொமெண்ட்டாக இருந்தது. அந்த டிசிஷன் பற்றி சொல்ல முடியுமா? அது ஏன் த்ரூ சமுத்திரக்கனி கேரக்டர் அப்படின்றது? அதான் நான் சொன்ன மாதிரி இந்த கதையில ஒரு போலீஸ் இருக்கணுன்றது ஃபிக்ஸ் ஆனதுனால அது வந்துச்சு. அப்புறம் அந்த கேரக்டர் எப்படி பயன்படுத்தலாம், அந்த கேரக்டருக்கு என்ன ஆர்க் அப்படின்னும் போது அவன் பயன்படுவான் அப்படின்னும் போது இந்த தேவை இருந்து இந்த மாதிரி ஒன்று அந்த ஆர்க்கோட எண்டு வந்து இப்படி இருந்துச்சு. ஸோ இப்படி அவன் ஒரு ஆதிக்கு சொக்கனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி அவன் முடிச்சா நல்லா இருக்குன்னும் போது அப்போ அந்த கதையை அவன் மூலமாகவே நம்ம சொல்கிறது இன்னும் ஒரு டோட்டாலிட்டி கிடைக்கும். நம்ம எங்கே வேணுமோ அங்கே ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் சில டைம் வந்து நமக்கு கதையில் சில டைம் லேப்ஸை வந்து நம்ம ஈஸியாக இந்த மாதிரி நெரேட்டிவில் வந்து நீங்கள் தாண்டி போகலாம். இப்போ எனக்கு என்னென்னா இந்த எப்போ நடந்துச்சு இந்த கதை, ஒரு 90 நாளுன்ற மாதிரி நான் படத்துக்குள்ளே சொல்கிறேன். அந்த 90 நாளை ஷஃபிள் பண்ணி சொல்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு தேர்ட் பர்சன் நெரேட்டிவ் இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். எங்கேயுமே யாருக்கும் என்னடா இப்போ தான் வந்தான், அதுக்குள்ளே இது எப்போ நடந்தது, எவ்வளோ நாளாக அவன் வேலை செஞ்சான், இந்த ஏரியாக்களெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணலாம். அப்படின்றதுனால அந்த ஒரு தேர்ட் பர்சன் நெரேட்டிவ் அது இந்த கேரக்டர் மூலமாக சொல்லுவோம். அப்போ அந்த கன்க்ளூஷனுக்கும் படத்தினுடைய லாஸ்ட் நோட்டும் இவன் மூலமாக முடிக்கிறதுக்கும் அந்த டோட்டாலிட்டியை கொண்டு வர்றதுக்கு அது சமுத்திரக்கனி சாரோட வாய்ஸ் ஓவரில் ஒரு விசுவாசத்துக்கும் நியாயத்துக்கும் நடுவில் சொக்கம் என்ன செய்யணும்னு நினச்சதான் சொக்கம் செய்ய நினச்சதான் இதுன்றதை முடிக்கிறதுக்குமே எனக்கு அந்த தேர்ட் பர்சன் நெரேட்டிவ் தேவைப்படுது. அதுதான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி கொடுக்கும் சில விஷயங்களை. இல்லை இனிஷியலி நீங்கள் இப்போ சொல்லும் போது தான் தெரியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு 3 கேரக்டர் அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பற்றி பேசும்போது ஒரு சாங் வச்சிருவாங்க, அதுக்குன்னு ஒரு 10-15 மினிட்ஸ் எடுத்துப்பாங்க. நம்மளும் வைக்கிறோம். பட் என்ன சொல்றோம், இப்படிதான் சமுத்திரக்கனி சார் வாய்ஸ் ஓவர்ல இப்படிதான் ஒருத்தனுக்கு ஒருத்தன் விட்டு கொடுத்துக்கவே மாட்டான் அப்படின்ற ஒரு லைன் மூலமா இது மாதிரி பல தருணங்கள் நடந்திருக்கு. இப்படிதான் வந்து ஆதியும் கர்ணாவும் சொக்கனும் சேர்ந்துப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்போ இதெல்லாமே பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் அவங்க லைஃப்குள்ள நடக்குது. இதை நான் ஸ்ட்ரெயிட் நெரேட்டிவ்ல சொல்லும் போது எனக்கு இன்னும் நிறைய தேவைப்படும். ஒரு சினிமா மொழியில நமக்கு வந்து டைம் லேப்ஸோ அதுவோ ஆடியன்ஸ் அயற்சிக்கு உண்டாக்கும். ஸோ தேர்ட் பர்சன் நெரேட்டிவ்ல இருக்கும்போது உங்களுக்கு எங்கெங்க வேணுமோ அங்கங்க கதையை நம்ம கட் பண்ணிக்கலான்ற ஒரு எப்பயுமே அது ஒரு இது இருக்கும். அந்த வாய்ஸ் ஓவர்ஸ்ல கதை சொல்றதுல ஒரு பெரிய பிளஸ் இதுதான். வெற்றிமாறன் சாருமே அதிகமா இந்த பண்றாருல்ல, அது ஈஸியா கண்டென்ஸ் பண்ணிடலாம் கதையை நமக்கு. ஏன்னா நிறைய கதை பெரிய கதை வச்சிருக்கும் போது எந்த இடம் தேவையோ அந்த இடத்த தான் நம்ம சொல்ல முடியும் இல்லைங்களா ஸ்க்ரீன் பிளேல. ஸோ அதை தாண்டி நம்ம தேவையில்லாத இடத்துக்கு டைம் கொடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி இருக்கும் போது அது ஒரு ஆடட் தான். சம்டைம்ஸ் த்ரூ அவுட் த ஃபிலிம் அந்த வாய்ஸ் ஓவர் இருக்கும் ஒரு விஷயம். இங்க நீங்க அப்படி சொல்ல, ஒரு சின்ன சின்ன மொமெண்ட்ஸ்ல தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. அகெயின் இது வந்து வெற்றி சாரோட படங்கள்ல இருக்கும். பட் சில டேரக்டர்ஸ் படங்கள்ல கண்டினியூஸ் அந்த வாய்ஸ் ஓவர்ஸுமே இருக்கும். அது அந்த டிசிஷன் இது இங்க போகணும். நான் எப்படி பார்க்குறேன்னா, என்னோட லேர்னிங்ல நான் எப்படி பார்க்குறேன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ன்றது ஆடியன்ஸ் வந்து ரொம்ப இன்டெலெக்சுவலாக பார்ப்பாங்க. விச் மீன்ஸ் அவங்களுக்கு என்ன நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் தர போகிறோம், பயங்கர ஃப்ரெஷ்ஷாக வேற இருப்பாங்களே வந்து உட்காந்தோடனே ஒரு படத்தை பார்க்கும்போது. ஸோ இன்டெலெக்சுவல் அப்ரோச்ன்றது அவங்களுக்கு இனிஷியலாக தேவைப்படும். ஸோ தட் நம்ம நிறைய நெரேட்டிவ்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃபில் அந்த ஸ்டோரி என்ன எமோஷன்ஸ் அவங்களுக்கு கொடுக்குது, அதோட ஃப்ளோ என்ன, அதில் அவங்க என்ன மாதிரி இம்பேக்ட் அவங்களுக்கு போய் சேருது அப்படின்னு நம்ம விட்டுறணும். அந்த படம் அதை கிரியேட் பண்ணணும். அங்கே நம்ம திரும்ப ஒரு வாய்ஸ் ஓவர் எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகும்னா, டேய் இப்போ தான்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே சொன்னேன், கதை என்னடா அதுக்குள்ளே என்னடா நடக்குதுன்ற மாதிரி அவன் ஒரு மைண்ட் செட்டுக்கு இருப்பான். அங்கே நம்ம மறுபடியும் ஒரு ஆக்சுவலி இது இன்ஃபர்மேட்டிவான ஒரு இது தானே வாய்ஸ் ஓவர்ஸ், எந்த விதத்துலையும் அவன் எமோஷனலாக கனெக்ட் பண்ணாது. அப்புறம் நம்ம செகண்ட் ஹாஃபில் அதை பயன்படுத்தும் போது இன்னும் டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துரும். அதனால நாங்கள் கான்சியஸாகவே வெற்றி சார் நாங்கள் ஜென்ரலாகவே வாய்ஸ் ஓவர்ஸ் இதெல்லாம் ஆரம்பிக்கும் போது அந்த பிகினிங் டைமில் அதை வச்சுக்கலாம். வேற எங்கே தேவையோ அங்கே தான் நம்ம குறிப்பிட்டு ஒரு டைலாக்கோ 2 டைலாக்கோ வேணும்னா போடலாமே தவிர வாய்ஸ் ஓவர்ஸை எடுத்துகிட்டு வரும்போது செகண்ட் ஹாஃப் மோஸ்ட்லி ஒரு கதையினுடைய எமோஷனல் இதுதான், அதுதான் ஆக்சுவலி படத்தினுடைய ஹார்ட்.
அங்கே நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஆட்களை வச்சு ஒரு நேரட்டிவோ இல்லை வாய்ஸ் ஓவர்ஸோ வைக்கும் போது அது ஆடியன்ஸை வெளியில் எடுத்துகிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணும். நம்ம அந்த கதைக்குள்ளே அவனை அனுப்புறதுக்கு தான் அந்த இடத்துல நம்ம இது பண்ணணுமே தவிர இதை எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்றது. ஐ திங்க் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன் இல்லை ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ஆக்சுவலி அது. அண்ட் எனக்கு இப்போ சூரியோட இன்ட்ரடக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்றுனா சொல்கிறீங்கல்ல, அது இந்த நரேட்டருக்கும் அவனுக்கும் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஃபேஸ் ஆஃப் பண்ணுற சீக்வன்ஸுமே ரொம்ப அழகாக எழுதியிருந்தீங்க. அவரோட பொண்ணை காப்பாற்றுற அந்த சீக்வன்ஸ்ல இருந்து தான் ஹி கெட்ஸ் அட்டாச் டு சொக்கன். அவனை பற்றி ஒரு கியூரியாசிட்டி, அவனை பற்றி என்ன பண்ணலாம், இல்லை அவனுக்காக ஒரு டிசிஷன் எடுக்கலாம், நான் ஸ்டாண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயமே அதை நோக்கி தான் போகுது. ஒரு ரைட்டராக அந்த மொமெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. வடிவக்கரசி அந்த சீக்வன்ஸ் மாதிரியே இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை கிரியேட் பண்ண பற்றி சொல்லுங்க. ஏன்னா டெஃபினட்டாக நீங்கள் சொக்கனுக்காக ஒருத்தர் நிற்கிறான்னும் போது பர்சனலாக இவனுக்கு அவனுக்கு என்ன கனெக்ட் அப்படின்றது நமக்கு எழுதும் போது ஒன்று தேவைப்படும் இல்லையா? அப்போ அது ரெண்டுமே ஒரே விஷயத்தில் டைப் பண்ணுறோம். எந்த பொண்ணு வந்து தான் நிறையா ஸ்கூல் மாறக்கூடாதுன்னு ஒரு அப்பா கிட்ட கேட்கும் போது அப்போ அந்த வேலையவே நான் விட்டுறேன்னு சொல்கிறானோ, அதே பொண்ணை ஒருத்தன் காப்பாற்றிருக்கான்னும் போது அந்த கேரக்டருக்காக அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு நான் ஈஸியாக வந்து என்னால் அந்த ஒரு சீன்லேயே ஒரு கேரக்டர்லேயே இவங்க ரெண்டு பேரையும் டைப் பண்ண முடிஞ்சுது. அது ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட் தான். நீங்கள் ப்ராக்டிஸில் நமக்கு அது வர்றது தான். இப்போ நீங்கள் ஸ்கிரிப்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக முடிச்சிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல சமுத்திரக்கு நீ ஏன் எடுக்கணும் அப்படின்னு ஒரு டிசிஷன் வைக்கும் போது நீங்கள் இதை யோசிப்பீங்களா? பேக்கில் வந்து இதை யோசிப்பீங்களா? இல்லை இப்படி வச்சா இது வந்து என்ஹான்ஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயம். ஏன்னா இது வந்து இப்போ உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸில் இருக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஒரு புதுசாக ஒருத்தர் பார்க்குறாரு, படம் பார்க்குறாரு, இல்லை ஃபிலிம்ஸ் பற்றி யோசிக்கணுங்கிறவருக்கு இந்த ஆன்சர் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை எழுதும் போதே உங்களுக்கு வந்துருமா இந்த ஸ்கிரிப்ட் வந்து இந்த இடத்துல வந்து? ஜெனரலி இப்போ நான் என்னோட டைப் வந்து எழுதுகிற டைப் கிடையாது. நான் ஒரு 7 பேரோட உட்காந்து பேசி தான் பண்ணுவேன். ஸோ முதல்ல ஹை பாயிண்ட்ஸ் தான் எப்பயுமே கிடைக்கும். நம்ம டிஸ்கஷன் போது இந்த கேரக்டர் யார், இப்படி ஒரு போலீஸ்காரன் வரானா, இவன் என்ன பண்ணுறான், இவன் தான் சொக்கனை கடைசியாக சேவ் பண்ணுறான், அப்போனா ஏன் அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு இவனுக்கு என்ன கனெக்ஷன், ஏன் அவன் பண்ணணும், அவன் நல்லவன் அப்படின்னு. அவன் நல்லவனா கதை ஓகே, ஆஃப் ஸ்க்ரீன் நல்லவனா இல்லை ஆன் ஸ்க்ரீன் நல்லவனா, அவன் நல்லவனா என்ன சீன் பண்ண முடியும், அதை தாண்டி அவன் நல்லவன் சொல்கிறதுனால இந்த கதையில் என்ன பயன், அவன் ஹீரோவா, எதுவுமே கிடையாது. அப்போது ஒரு பர்சனல் அட்டாச்மெண்ட் இருக்கணும் அவனோட. அப்போ வந்து 90 நாள் அவனுக்கு என்ன பர்சனல் அட்டாச்மெண்ட் இருக்கும், அவன் எதை ரொம்ப வாழ்க்கையில் உயர்வாக நினைக்கிறானோ அதோட இவனுக்கு ஒரு கனெக்ட் இருக்கணும். இப்படி தான் நம்ம அதை நேரிடணும், வந்து சேர்றோம் அந்த இடத்துக்கு. ஸோ ஃபஸ்ட்டில் ஒரு பீக் பாயிண்ட் நம்ம என்ன, அந்த கேரக்டரோட ஆர்க்கோட பீக் என்னவோ அதை கண்டுபிடிச்சிடறோம். அதுக்கு சப்போர்ட்டிவ் சிஸ்டத்தை நம்ம ரிவர்ஸில் ஒர்க் பண்ணுறோம். இப்படியும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. படத்தில் இந்த டாக் மெட்டஃபர் டு சொக்கன் கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் டைலாகாகவுமே எழுதியிருந்தீங்க. அந்த விஷயம் பற்றி சொல்ல முடியும். ஏன்னா கர்ணன்கிற கேரக்டர் வந்து நீங்கள் எப்படினாலும் பண்ணலாம், பட் லாயல்ட்டி அண்ட் டாக் அது கூட நீங்கள் வச்ச விஷயம். கிளைமேக்ஸில் வந்து நீ வந்து என்னை வந்து ஒரு டாகாக பார்த்த, பட் அவன் வந்து என்னை வந்து குடும்பத்தில் ஒருத்தராக பார்த்தங்கிற விஷயம் நீங்கள் சொன்னதாகட்டும். அந்த அந்த சீக்வன்ஸ், அந்த மெட்டஃபர் எடுத்துகிட்டு வந்து கடைசி வரைக்கும் வச்ச விஷயம் பற்றி சொல்லுங்கள். அது என்னன்னா அந்த ப்ரோமோவில் தான் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு ப்ரோமோ பண்ணலாம் அப்படின்னு ப்ரொடியூசர் சொல்லும் போது என்ன ப்ரோமோ பண்ணலாம், ஸோ சொக்கனை வச்சு என்ன ப்ரோமோ பண்ண முடியும் அப்படின்னும் போது நம்ம விசுவாசத்தை பற்றி தான் இந்த படத்தில் பேசுகிறோம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது எங்களுக்கு இது ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு டாகையும் அவனையும் கம்பேர் பண்ணலாம். அப்போது டாகை விட டாக் தான் விசுவாசத்தில், ஸோ அந்த டாகை விடவும் ஒருத்தர் விசுவாசமாக இருப்பான் அப்படின்னா சொக்கன் அப்படின்னு சொன்னால் நம்ம கேரக்டர் போய் சேர்ந்துடும் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணுறோம். ஸ்கிரிப்ட் லெவலில் இல்லை, ப்ரோமோவில் நம்ம ஆக்சுவலி இல்லை நான் வீட்லேயே இந்த நாய் வளர்க்குறவன் எல்லாமே நாங்கள் டாக்ஸ் எல்லாம் வாங்கி, ஆக்சுவலி ஒரு 2 நாய் சூரி சார் இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுற நாய் வந்து நாங்கள் குட்டியாக வாங்கி படம் அட்வான்ஸ் கூட நம்ம பண்ணி ஆரம்பிக்கும் போதே 2 நாய் வந்துருச்சு. அந்த கோம்பை அந்த கன்னி டாக் அது 2 வாங்கி சூரி சார் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அதோட பழகணும், இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்கும்னு நான் சொல்லிட்டேன், இப்படி தான் இந்த கேரக்டர்னு சொல்லிட்டேன். பட் ஒரு ப்ரோமோக்குள்ளே எடுத்துகிட்டு வரும்போது தான் இந்த மெட்டாஃபர் நீங்கள் சொல்கிற அதை நம்ம ஒரு டயலாகாக நம்ம கன்வெர்ட் பண்ணும் போது, அதை நம்ம எடுத்து பார்க்கும்போது இது இன்னும் நம்ம எடுத்துகிட்டு போய் சேர்க்கலாம், இன்னும் அதை டைலாக்ஸ்குள்ளே எங்கே எடுத்துகிட்டு வரலான்னும் போது எண்டில் சொல்லலாம். அதை நான் ஒரு நாயாக இருந்தேனே, என்ன உன்ன மாதிரி மனுஷனாக்கிட்டேன்னு அவன் சொல்கிறதோட நம்ம முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சேருது. பட் அந்த சிவாடா வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் வெளியில் வந்து அவங்க அழுகுற அந்த சீக்வன்ஸ் வந்து லிட்ரலி எல்லாரோட ஹார்ட்டையுமே ஒரு ஷேக் பண்ணுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் தான். அண்ட் அவங்கள வந்து நீங்கள் வந்து அந்த செகண்ட் ஹாஃபில் மட்டும் அந்த மாதிரி அந்த மொமெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் நிறைய யூட்டிலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எவ்வளோ பெரிய பெர்ஃபார்மர் வந்து அங்கங்கே வந்துட்டு போகிறாங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அந்த ஹோல்டிங் பர்டிகுலர் ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மொமெண்ட்டில் வந்து நம்ம காமிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படத்தில். அந்த டிசிஷன் எப்படி எடுக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ
அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் அதை பற்றி சொல்லுங்கள். என்னன்னா நான் சொன்னேன், ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதும் போது நமக்கு ஆடியன்ஸை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கோ எக்ஸைட் பண்ணுறதுக்கோ நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி தான் நான் அப்போ முன்னாடியே சொல்லியிருந்தேன். அது மாதிரி எனக்கு இதில் பார்க்கும்போது இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குன்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ஹை பாயிண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தட் நம்ம எல்லாத்தையும் ஒரே டைமில் இது பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் சொன்ன அதே தியரி தான் நான் சூரி சாருக்கும் வச்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அவர் பின்னாடி நான் நிறுத்தும் போதே கம்போசிஷன்ஸ்லேயே அவரை பின்னாடி ஒரு தேர்ட் இது எலிமெண்ட்டாக தான் அவரை நம்ம பார்க்குற மாதிரி தான் நம்ம பிளேவுமே இருக்கும். அப்படியே இன்டர்வல்குள்ளே அவரை தலைவராக்கி அவர் எடுத்துகிட்டு வர்றாரு. அவருக்கு ஒரு ஹை பாயிண்ட் அப்படி தான் போச்சு கதை. அதே இதுதான் இவங்களுக்கும் கதை சொல்லும் போதுமா அவங்களுக்கு நம்ம அந்த கிளாரிட்டியோட தான் சொன்னோம். இது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி தான். ஒருத்தட்டு கதை இன்னொருத்தட்டு போகும். நீங்கள் அப்படியே சசிகுமார் படம் மாதிரியே இருக்கும், ஒரு டைமுக்கு மேலே சூரி சார் படம் மாதிரியே இருக்கும். எனக்கு இன்டர்வலுக்கு அப்புறமா உன்னிமுகுந்தனோட எலிவேஷன்ஸ், அவரோட பெர்ஸ்பெக்டிவ், அப்புறம் இவங்க சிவதாவோடது, இப்படி அது சேஞ்ச் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ அந்த இது ஒரு ஸ்க்ரீன் ரைட்டருக்கு இப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டும் இப்படி ஒரு கதை களமும் கிடைக்கும் போது அது என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஒர்க்கு தான். அப்புறம் சிவதாவோட அந்த பர்ஃபார்மன்ஸ் டெஃபினட்டாக எனக்கு அந்த டைலாக் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பாங்கன்னு என் பிள்ளைங்க ரெண்டும் கேட்குது, நான் என்னத்தை சொல்லுவேன்ற அந்த இதெல்லாம் எனக்கு சீனில் பேப்பரில் எழுதும் போதே நமக்கு தெரிஞ்சுது. ஓகே, இது கண்டிப்பாக நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னும் போது அப்புறம் அவங்க அதை உள்வாங்கிக்கிட்டு அவங்க தான் சொன்னாங்க, பேட்டிகள்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்க ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு காலையில் வந்ததுலேருந்தே அவங்க மூஞ்ச பார்த்தோம்னா நமக்கு செட்டில் பார்த்தோம்னாலே அந்த கேரக்டர் மாதிரியே இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு சும்மா போகிறப்ப பார்த்தா கூட அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அந்த மூடோடயே இருப்பாங்க. ஸோ அதை வாங்கிட்டு நான் சொல்லிட்டேன், இது ஒரு சிங்கிள் ஷாட்டு. ஆக்சுவலி நான் இதில் கட் பண்ணியிருந்தேன், பட் எடுக்கும்போது சிங்கிள் ஷாட்டை நான் ஃபுல்லாகவே அப்படியே வைக்க போகிறேன். ஸோ நீங்கள் ஃபுல் ஸ்ட்ரென்த் ஃபுல் ஸ்ட்ரெச் எல்லாமே நீங்கள் பேசிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அதை எடுத்தோம். இப்போ கூட அவங்க டில் டவுன் அவங்க கீழே உட்காருவாங்கன்ற எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் டேக், ஒரே டேக் தான். ஒரே டேக்கில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எனக்கு அது மறுபடியும் போகணுன்ற தோணவே இல்லை. ஏன்னா அது திரும்ப போனோம்னா பிரச்சனை ஆயிரும். அது திரும்ப ஒரு ஆக்டிங் இதுக்குள்ளே வந்துடும். அந்த எமோஷனாக அது இருக்கிறது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த டில் டவுன் கூட கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும் அவங்களுக்கு வர்றது. அதுக்கப்புறம் கட் பண்ணோம். ஸோ ஒரு ஆக்டரோட அவங்களோட அதுதான் அவங்களோட இதுதான் அவங்களோட டேலண்ட் தான் இது அந்த மாதிரி அந்த சீனை கொண்டு போய் சேர்த்துது. ஆர்தர் வில்சன் சினிமாட்டோகிராஃபின்னு நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் ஏதாவது இருக்கா? இல்லை, எனக்கு அந்த ஆப்ஷன் ப்ரொடியூசரோட கால் தான். ஏன்னா ப்ரொடியூசரோட ஃபர்ஸ்ட் 2 படமும் இவர் தான் சார் தான். ஏன்னா அவர் நான் கடவுள் எல்லாம் மேனேஜராக ஒர்க் பண்ணார் ப்ரொடியூசர். அந்த டைம்லேருந்து அவங்களுக்குள்ள ஒரு சிங்க் இருந்தது. ப்ரொடியூசரோட ஃபர்ஸ்ட் 2 படமும் அவர் தான் கேமராமேன். ஸோ ப்ரொடியூசர் என்கிட்ட இந்த படத்தில் கேட்ட ஒன்று வில்சன் சார் போகலாமா? எனக்குமே வில்சன் சாரோட நம்ம எழுதிலாம் பார்ப்போம் இல்லையா, அங்கே அப்போல்லாம் அப்படிலாம் ஆர்தர் ஏ வில்சன், ஆமாம் அப்படிலாம் நம்ம எழுதி பார்ப்போம்ல. அப்படி எழுதும் போது ஆர்தர் ஏ வில்சன் கேமரா அப்படின்லாம் போட்டுலாம் நான் எழுதி பார்த்துருக்கேன். ஸோ அதனால எனக்கு ரொம்ப இதாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணுறது. சாரோட என்ன சொல்கிறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸும் அவர் இன்றைக்கும் அவர் கேமரா ஹேண்டில்லாம் போகிறப்போ யாருக்குமே அவர் கொடுக்கவே மாட்டார். ஜென்ரலாக அசிஸ்டன்ட் சவுட்டு சில டைம் பண்ண சொல்லுவோம். ஈவன் அந்த கிம்பல்னு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது, அதை நீங்கள் இது பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒருத்தர் வருவார், கிம்பல் ஆப்ரேட்டர். இவர் ஆக்சுவலி அந்த கிம்பல் போட்டிருக்கிற ஒருத்தர் இருப்பார். பட் அதை இது பண்ணுறது, அதோட ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு டிவைஸ் ஒன்று இருக்கும். அதை இவர் தான் ஹேண்டில் பண்ணுவார். அதை கூட யாருக்கும் கொடுக்க மாட்டார். ஒரு 40 feet கோடால ஏறி ஒரு டாப் ஆங்கிள் ஷாட் எடுக்கணும், அன்றைக்கி எங்களுக்கு கிரேன் இல்லை அப்படின்னும் போது மேலே ஏறி இவர் தான் அந்த ஷாட் எடுப்பார். அவர் தான் படுத்துக்கிட்டு அந்த கேமராவை ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பார். ஸோ அந்த இது இருக்கு இல்லையா, அந்த இன்வால்மெண்ட் இருக்குது, அது எனக்கு பயங்கரமாக இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அதான் நான் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் கூட சொல்லியிருந்தேன், எந்த ஒரு டெக்னீஷியனோடையும் இதுக்கப்புறம் நம்ம என்ன படம் பண்ணாலும் அவங்களோட வேலை செய்யணுன்ற மாதிரி எனக்கு தோணுதில்லை. ஏன்னா அது பாசிபிளும் இல்லைன்றதான் நமக்கு தோணும். பட் எனக்கு சாரோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு எல்லா படமும் அவர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றது தோணுச்சு. ஏன்னா 2 விஷயம் அவர் இதில் ஆட் பண்ணார். மினிமல் லென்சஸில் நம்ம இதை ஷூட் பண்ணுவோம், விச் மீன்ஸ் நிறைய லென்ஸ் சேஞ்ச் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு பெரிய இது அவர் எனக்கு ஒரு ஐ ஓப்பனர் தான். அதை அவர் தான் சொன்னார் எனக்கு. அதுக்கப்புறம் அவர் சில ரெஃபரன்சஸ் அமைச்சார். அந்த நிறைய மாஸ்டர்ஸோட ஒர்க்கு, நம்ம குரோசாவாவோட ஒர்க், எல்லாரோட ஒர்க்குன்னு நம்ம போய் பார்த்தோம்னா ஈவன் ஒரு லென்ஸில் தான் அவங்க முழுப்படுத்தையும் எடுத்திருப்பாங்க, இல்லைனா 2 லென்ஸ் போயிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் எடுத்துகிட்டு வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு அந்த கிம்பலில் எனக்கு இந்த படத்தில் கிடைச்ச பெரிய விஷயம் நான் சில டைம் அந்த ட்ராமேட்டிக் இது இருக்கு இல்லையா, நம்ம ஒரு சீனை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோன்ற அந்த ஸ்டேஜிங் இருக்கு இல்லையா, அது எனக்குள்ள இயல்பாகவே ஒன்று வரும் சில மூமெண்ட்டில். எப்படி அதுக்கு இந்த கிம்பல்ன்ற எக்யூப்மெண்ட் எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுச்சு. நான் எப்படி வேணாலும் அந்த சீனை ஆரம்பிக்கிறது, எனக்கு எங்கே ஆரம்பிக்கணும், ஒரு ரைட்டராக நம்ம நினைப்போம்ல, இந்த ஃபேஸ்லேருந்து இதை ஆரம்பிக்கணும், இந்த க்ளோஸ்லேருந்து தான் அந்த சீனை ஆரம்பிக்கணும், அதுக்கு அடுத்ததான் இவங்க கிட்ட போகணும் அப்படின்னும் போது இது கட்டில் போகிறதோட நீங்கள் மூமெண்ட்டில் போகிறப்போ அந்த ட்ராமா இன்னும் அது எக்ஸ்டெண்ட் பண்ணும், ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு இதை கொடுக்கும். இந்த ஸ்பேஸ்லாம் அவர் கிரியேட் பண்ணார். அப்புறம் அதுக்குள்ளே ஏஸ்தட்டிக் சென்ஸ் எடுத்துகிட்டு வந்தார். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கேண்டிடாக போகிறப்போ உங்களுக்கு ஏஸ்தட்டிக் சென்ஸ், ஏஸ்தட்டிக்காக அந்த ஃப்ரேம் இருக்காது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஏஸ்தட்டிக்காக அதை மாற்றுறாரு. லைட்டிங்லேயும் சரி, ஃப்ரேமிங்லேயும் சரி,
அங்கே இருக்கிற கம்போசிஷன்ஸ்லையும் சரி, ஆர்டிஸ்டோட பிளேஸ்மெண்ட்லையும் சரி அவர் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அப்படி 2 பேருமே அதை ஈக்குவலாக பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம 100% நமக்கு இது இருக்குது. இன்னும் டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் அவர் இதில் பண்ணியிருக்காரு. பட்டு அதெல்லாம் சொல்கிறேன், அது வந்து எனக்கு எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் நமக்கு அது டிஃப்ரென்ஸாக தெரியும் படத்தில் பார்க்கும்போது. அதெல்லாம் வில்சன் சாரோட இதுதான் கான்ட்ரிபியூஷன். கம்மிங் பேக் டு அந்த வடிவுக்கரசி அவங்களோட டயலாக் சொல்லும்போது அந்த குருஷேத்திர போர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கிளைமேக்ஸ்ல லிட்ரலி அது ஒரு வார் ஜோன் மாதிரி தான் நீங்க கிரியேட் பண்ணியிருந்தீங்க. அந்த செங்கசோலையில் லைக் லாட் ஆஃப் ஒரு சாண்ட்ஸ்டார்ம் மாதிரி வந்து அதில் தான் அந்த சீக்வன்ஸே நடக்கும். அந்த ஃப்ளேவர் அது நீங்க சினிமாட்டோகிராஃபர் 2 பேரும் சேர்ந்து எடுக்கிற 2 பேரும் சேர்ந்து எடுத்தது. ஓகே, 2 பேரும் சேர்ந்து எடுத்தோம். ஏன்னா ஒரு செங்கல் சூளை எப்படி இருக்கும் அப்படின்றத நாங்கள் பார்த்துருக்கோம். லொக்கேஷன் பார்க்க போகிறப்பே பார்த்தோம். ஃபுல்லாக அது எரிஞ்சிட்டு இருக்கும்போது ஃபுல்லாக புகையாக இருக்கும். அந்த இடமே ஏரியாவே அதை சுற்றி ஒரே புகையாக தான் இருக்கும். இப்படி ஒரு இதை வந்து நம்ம ஏன் படத்தில் வைக்கக்கூடாதுன்னா, அப்போ அது ஸ்பெஷலாக வைப்போம் அப்படின்னு கிளைமேக்ஸில் வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி 2 இதில் வந்து இப்போ இன்ட்ரொடக்ஷன் ஆகட்டும், இவனோட கர்ணாவோட இன்ட்ரொடக்ஷன்லையும் சொக்கனோட இன்ட்ரொடக்ஷன்லையும் அந்த ஃப்ளேவர் வச்சுருப்போம். அப்புறம் ஒரு லவ் சீக்வன்ஸில் அந்த பொண்ணும் இவரும் சூரி சாரும் பேசிக்கிற இடத்துல அந்த எமோஷனலான ஒரு இது அந்த பொண்ணு திட்டுவா, அங்கேயும் அந்த நைட் எஃபெக்டில் அதை கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி அதை பிட்ஸ் அண்ட் பீசஸாக அதை காட்டிட்டு கிளைமேக்ஸில் அந்த ஃபுல் இதை வந்து வைப்போம் அப்படின்னு லொக்கேஷன் பார்க்கும்போது ஆட் ஆனது தான். அதை சார் ஃபில்ம் அதை கன்வெர்ட் பண்ணும் போதும் சிலதை ஆட் பண்ணார். அந்த செங்கல் கலரை வந்து நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சில ஃபில்டர்ஸ்லாம் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணோம். இப்போ நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது அவ்வளோ இதுவாக இருக்காது, ஆரஞ்சாக இருக்காது, நல்ல புகை அந்த மாதிரி இருக்கும். புகையும் அந்த இதுவுமே அந்த கலமே அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம சினிமாவுக்காக கொஞ்சம் ஆட் பண்ணணும் அந்த இடத்துல. படத்தில் மியூசிக் பற்றி பேசும்போது யுவன் சார் இதுக்கு முன்னாடி நிறைய ரூரல் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. பட் இந்த ஸ்பேஸ் இந்த பர்டிகுலர் ஃபிலிம் வந்து கொஞ்சம் ராஜா சார் ட்ரீட் பண்ண மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காரோங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நிறைய சீக்வன்ஸில் அந்த சைலன்ஸ் விடுறதாகட்டும் அண்ட் அந்த கிராண்ட் ஆர்கெஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு. அதை நீங்கள் ஒரு வீடியோ கூட நீங்கள் விட்டுருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி டிசிஷன்ஸ்லாம் வந்து அவராக எடுத்ததா இல்லை நீங்கள் மியூசிக்கலி இந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம்? ஒரு டிஸ்கஷன் வந்தது எங்களுக்கு. நான் ஜென்ரலாக எடிட் பண்ணும்போது நம்ம ஒரு மியூசிக் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நான் போட்டிருந்தேன். சில சீன்ஸ்க்கு நான் போட்டிருந்தேன். சார் ஜென்ரலாக கேட்பார்ல என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னும் போது நான் அந்த விஷயங்களை பேசினேன். என்ன சொல்கிறது, ஒரு ஹான்ஸ் ஜிம்மரோட ஒரு கைண்ட் ஆஃப் அப்ரோச் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுன. நமக்கு இசையை பற்றின அறிவோட நம்ம ஏதாவது ஒன்று சொல்லுவோம் இல்லையா. அப்புறம் அவர் அதை உள்வாங்கிக்கிட்டு அப்புறம் அவர் என்னன்னா ஒரு விஷயம் இப்போ நாங்கள் பேசும்போது கூட போஸ்ட் ரிலீஸ் கூட நாங்கள் இப்போ நேற்று கூட மீட் பண்ணி பேசும்போதும் அந்த விஷயத்தை பற்றி அவரும் மென்ஷன் பண்ணார். என்னன்னா படத்தினோட ஃபஸ்ட்டு சீன்லேருந்தே இந்த படத்தினுடைய மூடு என்ன, கேரக்டர் இன்ட்ரொடக்ஷன்லேருந்தே அந்த ரித்தம் அந்த மூடு ஒரு மியூசிக்கல் மூடு இருக்குல்ல ஒரு படத்துக்கு, அது எங்கேயுமே சேஞ்ச் ஆகாமல் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதை அப்படியே அந்த படத்தோட ஓட்டத்திலேயே கொண்டு போகிறோம். அதுக்கு இந்த கதையும் அந்த மியூசிக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. எல்லாத்தையுமே அதே மாதிரி அப்ரோச் பண்ணுறது. இது சாரோட பாயிண்ட்லேருந்து அவர் சொன்ன விஷயம். அப்படி நம்ம அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். எனக்கு கூட அது வந்து ஓவராலாக என்ன சொல்ல வராருன்றது புரியல. மியூசிக் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும் இல்லையா. நான் எப்படி பார்க்குறேன்னா ரொம்ப வேரியேஷன்ஸ்லாம் ஒரு மாதிரி படம் இப்படி காமெடியாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் எமோஷனல் ஆகி அப்படிலாம் போகாமல் அந்த மூடுன்னு ஒன்று இருக்குல்ல, கேரக்டரோட ஒரு இது ஒரு ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்ற ஒரு இது அதுக்குள்ளேயே அந்த அந்த படத்தை கொண்டு போகிறதுன்னு இருக்குல்ல, அது மேக்ஸிமம் இதில் ஒரு பிகினிங்லேருந்தே அந்த மூடுக்குள்ளேயே வச்சுருந்தாரு. எங்கெங்கே ஹைஸ் வரணுமோ அங்கங்கே ஹைஸை கொடுத்துட்டு மற்ற நேரம்லாம் அப்படியே ஸ்க்ரீன் பிளேவை சப்போர்ட் பண்ணி அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் இருக்கிற மாதிரி அவர் பார்த்துக்கிட்டார். ஸோ அது எனக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய இதுவாக. அண்ட் படம் வந்து பார்த்துருப்பாங்கல்ல, நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. எனக்கு வந்து இந்த ப்ரொடியூசர்ஸோ இல்லை இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய பேர் வந்து அது ஓப்பனாக அவுட் ஸ்போக்கனாக அப்ரிஷியேட் பண்ணுறதுங்கிறது ஒரு சில படங்களில் தான் நடக்கும். தமிழ் சினிமாவில் நடக்காத மாதிரி கூட தோணும் சில சம்டைம்ஸ். இந்த படத்துக்கு நிறைய நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பர்சனலாக அந்த மாதிரி கால்ஸ், மெசேஜஸ், எனிதிங் மெமரபிள், இது எக்ஸ்பெக்டே பண்ணல பட் நடந்தது அப்படிங்கிற மாதிரி? இப்போ வரைக்கும் இல்லை, ஜென்ரலாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே கால்ஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே ரொம்ப மனசு விட்டு பேசுகிறாங்க. ஊர்லேருந்து என்னோட ஊர்லேருந்து ஜென்ரல் ஆடியன்ஸ், இப்போ என்னோட அக்காவுக்கு தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி ஆட்கள் வந்து அவங்க பேசுறது கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அப்போ ஒரு ஃபில்மோட சக்ஸஸோ இல்லை அதோட கனெக்டோ நம்மளை வந்து எப்படி மூவ் பண்ணுது அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுதான். அதை தாண்டி வேற யாரும் எனக்கு இன்னும் பேசல. ஓவராலாக எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே எல்லாத்துட்டு இருந்தும் ஃபீட்பேக்ஸ் ரொம்ப நல்லா கிடைச்சிட்டு இருக்கு. Thanks for your time. Thank you so much. Thanks. Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.